வெல்கம் பாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட டாபிக் த வேர்ல்ட் பிஃபோர் இன்டர்நெட் ஆர் பிஃபோர் தி இன்டர்நெட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து will probably be the last generation to have seen the world before internet and after internet. நான் எல்லாருமே வந்து they are born into the world of internet. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றது சொல்றதுக்கே வந்து நம்ம தான் ஒரு கடைசி ஜென்ரேஷனா இருக்க போறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உலகமே வந்து வேற மாதிரிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும். ஸோ என்னென்னலாம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸோ எடுத்து விடுங்க, அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ இன்டர்நெட்ல தான் சர்ச் எல்லாமே பண்றோம். அப்போ அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது, ஒரு டூல் இருந்தது. அது அங்கே போனால் தான் கிடைக்கும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு லைக் ஒன்று நீ வந்து டேப் ரெக்கார்டர் வச்சிருக்கணும், இல்லை வாக்மேன் வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா எஃப்எம் கேட்கணும். இது எதுவுமே இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு டிவி எங்கேயாவது இருக்கும். அப்படிதான் லைக் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஆக்சசபிள் கையிலே இருக்குது இன்டர்நெட் அப்படின்ற ஒரு டூல்னால. இது எல்லாத்துக்குமே வந்து கடையாக ஏறி இறங்கணும், தேடணும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் அந்த மாதிரி இருந்தது. இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எனக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் யோசிச்சேன். இப்ப எனக்கு டக்குன்னு வந்துச்சு ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து நான் வந்து இங்க இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் ஸ்பெஷலிஸ்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரொட்டேஷன். ஓகே, அங்க வந்து இன்னொரு ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கா, அப்புறம் 2 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் நாங்க வந்து போயிட்டு இருந்தோம். ஓகே, ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். ஸோ அவரு ஏதோ ஒரு கேள்வி கேட்டாரு. கேட்ட உடனே இப்படி யாரு வந்து ஆன்சர் பண்றதுக்கு அவர் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே நாங்க 4 பேருமே வந்து டக்குன்னு போன் எடுத்து டைப் பண்ண ஆரம்பிச்சோமா. அவர் வந்து திரும்பி இப்படி பார்த்துட்டு, உங்களுக்குலாம் அவ்வளவு ஈஸி ஆயிடுச்சுல்ல, நான் வந்து காலேஜ்ல படிக்கும் போது இந்த கேள்வி எனக்கு வந்துச்சுன்னா நான் வந்து காசை எடுத்துட்டு பஸ் பிடிச்சு தூரமா ஒரு லைப்ரரி போய் அந்த லைப்ரரியில வந்து ஏணி பிடிச்சி ஏறி ஒரு புக்கை எடுத்து ஓபன் பண்ணி அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸ்லயும் நிறைய நீ பேஜஸ் வந்து ஃபிளிப் பண்ணி அங்க இங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவா நான் தெரிஞ்சுப்பேன். அது எனக்கு மறக்கவே மறக்காது. ஆனா நீங்க இப்போ போன் எடுத்து பார்ப்பீங்க, அந்த விஷயம் வந்து இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அடுத்த செகண்ட் உங்களுக்கு மறந்துடும். எனக்கு லைஃப் லாங் அந்த இன்ஃபர்மேஷன் மறக்காது. ஏன்னா புட் இன் எஃபர்ட் டு டூ தட். உங்களுக்குலாம் அவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. எங்களுக்கு வந்து அதோட அவர் வந்து அதை சொல்லும் போதுதான் என்ன எங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜே எனக்கு வந்து அதுல புரிஞ்சுது. ஓகே, ஏன்னா முதல்ல வந்து பிஃபோர் தி இன்டர்நெட்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா இருந்தாலுமே இப்போ நம்மளோட இருக்கிறது வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ்னு புரியறதுக்கே யூ நீட் டு திங்க் a little bit about how it was before the internet. And அந்த டைம்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பண்ண டிராவல்ல இருந்து அந்த தேடுதல்ல இருந்து மீட் பண்ண பீப்புள்ல இருந்து எல்லாமே it adds on to the richness of life experience. அந்த ஒரு இதுவே. So sometimes I feel like it's robbing that off of us அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது. ஸோ அது வந்து ஒரு கன்வீனியன்ஸோட வர ஒரு காஸ்ட் that happens that we need to give அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு அவேர்னஸே வந்து இந்த மாதிரி யாராச்சும் ஒரு அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் போதுதான் வருது. ஸோ நம்ம அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து அவேரா இருக்கணும் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது இன்டர்நெட் பூம் வந்து நல்லா போகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் பார்த்தோம், சோஷியல் மீடியாவில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். இப்போ அட்டென்ஷன் டெபிசிட் ஆகிற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஓகே, முன்னாடிலாம் வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன வயசுல எல்லாம் நம்ம ரோட்ல போய் விளையாடுறதுன்றதே ஒரு பெரிய ஒரு சைல்ட்ஹுட் மெமரியா. ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது,
பிசிக்கல் கேம்ஸ் விளையாடுறது, ஓடி வேர்க்க வேர்க்க வேர்க்குருன்பாங்களே, வேர்க்குரு வர அளவுக்கு நம்ம வந்து வெயில்ல விளையாண்டு கீஞ்சி போய் வந்து சாப்பிடாம கூட விளையாண்டு, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் போக 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 இன்டர்நெட் வர 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 அதெல்லாம் கம்மியாயிட்டே வந்துச்சு. இப்போ வந்து எங்கேயாச்சும் நான் வந்து யாராச்சும் ஸ்ட்ரீட்ல விளையாண்டு இருக்கிற குழந்தைங்களை பார்த்தாலே ஒரு ஆத்மார்த்த திருப்தியோட ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி யாருமே வந்து இப்பெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் எவ்ரிபடி கேன் பி ஆக்குபைட் வித் அதர் திங்ஸ் அண்ட் மோஸ்ட்லி வித்தின் தேர் ஃபோன்ஸ் ஆர் தேர் டேப்லெட்ஸ். ஸோ அந்த ஒரு பாண்டிங், ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் பாண்ட்ஸ் தட் ஐ ஹேட் வித் தோஸ் பீப்புள். புதுசு புதுசா நாங்க கேம் ஆரம்பிக்கிறது, நாங்களே ரூல் செட் பண்ணி கேம் ஆரம்பிக்கிறது. ஒரு ஒரு விஷயம் நாங்க பண்றது, இந்த குரோக்கடைல்னு ஒரு கேமு, அப்புறம் இது என்னது, இந்த செயின் பண்ணிட்டே போவாங்களே, அது பேர் மறந்துட்டேன், ஆனா கோல்ட் ஃபிஷ்ஷா இப்போ கொக்கோ வேற, இன்னொன்னு நான் சொல்ல வர்றது வேற. கொக்கோவும், ஆமா கொக்கோவும் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த செவன் ஸ்டோன்ஸ் விளையாடுறது, அப்புறம் நான் வந்து கேச்சர்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் குரூப்பா ஓடிட்டு இருப்பாங்க, நான் ஒருத்தனை போய் பிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, நாங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு சேர்ந்து போய் இன்னொருத்தனை பிடிக்கணும். சோ இன்னொருத்தனை பிடிச்சா பேரு கூஸா. சோ நாங்க இன்னொருத்தனை பிடிச்சிட்டோம்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போய் 3 பேரு வந்து கேச்சர்ஸ். சோ 3 பேரும் ஒன்னாவே ஓடணும் கடைசியா ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அந்த ஒருத்தன் தான் வின்னர். சோ இப்போ நம்ம இத சொல்றோம்ல, இத சொல்றது கூட என்னன்னு நம்ம வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி, இது என்ன, இது எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸா எனக்கு இப்போ சர்ஃபேஸ் ஆனது. எனக்கு இன்னும் ஒரு 1-2 எக்ஸாம்பிள் கூட இருக்கு. இஃப் யூ ஹேவ் சம்திங் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன். சரி, நான் வந்துட்டு ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று தரேன், ஓகேவா? இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஆரம்பிப்போம். இன்டர்நெட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்டர்நெட்டுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு. ஓகே, நீ உன்னோட ப்ரொஃபஸர் ஒன்னு சொன்னார்ல, அவரோட பாயிண்ட் நான் பர்சனலா அட்டாக் பண்ணல, சும்மா இந்த கதை அவர் எழுதிக்கிறேன், ஓகேவா? திருப்பி சொல்லு. இப்போ இரு நீ இப்ப சொன்னது எல்லாம் மிஷின் மாதிரி ஆயிருச்சு, திருப்பி சொல்லு. சரி, நான் வந்துட்டு இப்போ ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தரேன், ஓகேவா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்ப்பேன் இந்த பாட்காஸ்ட் டாபிக்க. அதுக்கு நீ கொடுத்த எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த ப்ரொஃபசர் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு அவர் தமிழ் தெரியாது அவருக்கு, வெள்ளைக்கார ப்ரொஃபசர். அவர் என்ன சொன்னாரு, எப்பா நீங்க எல்லாம் போன் எடுத்து பாத்துட்டீங்க, நான் ₹1 கொடுத்து பஸ் ஏறி போய் ஏனிய வச்சு ஒரு புக்கை எடுத்து பார்த்தேன், ஓகே ஃபைன், ஓகேவா? பட் எவ்வளவு பேரால அந்த ₹1 கொடுக்க முடியாம, பஸ் பிடிக்க முடியாம, லைப்ரரிக்கு போக முடியாம இருந்துச்சு, எவ்வளவு பேரால அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸே பண்ண முடியாம இருந்துச்சுன்னு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. சோ எனக்கு என்னன்னா, இதை பத்தி ப்ராபப்ளி கோடிக்கணக்கான பேர் ஏற்கனவே கோடிக்கணக்கான விஷயத்துல யோசிச்சிருப்பாங்க, ஓகேவா? எனக்கு எப்படி இதை யோசிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, சந்தோஷமா இருந்தோமா, துக்கமா இருந்தோமா, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அதை பத்தியும் நம்ம எல்லாம் பேசுவோம் கண்டிப்பா. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா வேல்யூ சிஸ்டம்ஸ் ரீடிஃபைன் ஆகுற ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ்ல இப்ப நம்ம இருக்கோம், ஓகேவா? எல்லா சிஸ்டம், உன்னோட ஃபுல் டெஃபினேஷன் ஆஃப் வாட் வேல்யூ சிஸ்டம் இஸ், வேர்ல்டு ஆப்ரேட் ஆகிற கோர் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து எல்லாமே ரீடிஃபைன் ஆகுற அந்த ஒரு கோர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும். நம்ம இன்னும் ஃபுல்லா ஆகி முடிக்கல, வேல்யூ டெஃபினிஷன்ஸ் இன்னும் ஃபுல்லாவே மாறல, ஓகேவா? மாறிக்கிட்டு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்றோம்ல. இங்க இருந்து எனக்கு பார்க்கணும்னு தோணுது. இப்போ அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 பேர் ஒரு பிசினஸ் எடுத்து ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய விஷயம் வச்சாங்க. மேஜரா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு எப்படி மணி, இப்போ நீங்க எல்லாரும், நம்ம எல்லாருக்கும் மணி இன்னைக்கு இருக்குல்ல, மணியே இல்லாத வேர்ல்ட உன்னால யோசிச்சு பார்க்க முடியுமா இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2024ல? பட் ப்ராபப்ளி ஒரு 1990ஸ்ல நினைச்சு பாரு, இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அக்சசிபிள் ஆகுமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கும்ல. இப்ப நான் திடீர்னு நான் வந்துட்டு போய் ஒரு 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 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு என்னால அட்லீஸ்ட் பேசிக்ஸ் ஐ கேன் நோ. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பேசிக்ஸ் நான் கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? பட் இமேஜின் இன் 1990 if I said anyone can do anything, anyone can access any sort of information அப்படின்னு 1990ல நான் சொல்றேன்னா, இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு வந்துட்டு பணம் இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கேட்டா நம்மளுக்கு எப்படி ஸ்டக் ஆகுதோ, அதே மாதிரிதான் 1990ல நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். யாரு வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜாதி, மதம், ரிலிஜன், நீங்க எங்க பிறந்தீங்க, எப்படி பிறந்தீங்க, எதுவுமே வந்துட்டு அங்க மேட்டர் கிடையாது. anyone can access. 1990ல ஒரு பெரிய டாக்கரா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ பீப்புள் கோயிங் த்ரூ தோஸ் ஸ்டேஜஸ் will tell their perspective from a point of privilege. ஓகேவா? பட் அது ஆக்சஸ் பண்ண முடியாம இருந்தவங்களுக்கு தான் வந்துட்டு இன்டர்நெட் எவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்ட்டு தோணும். பட் நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் எப்படி மாறி இருக்கு, வேல்யூ சிஸ்டம்ஸ் மாறி இருக்கா? வேல்யூ சிஸ்டம்ஸ் கண்டிப்பா மாறி இருக்கு. ஓகேவா? அன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அவ்வளவு கஷ்டமா இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வேல்யூ இல்லை, ஏன்னா இட் இஸ் abandoned. ஓகேவா? இட் இஸ் accessible மட்டும் இல்ல, இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் abundantly available for us. ஸோ அதுக்குன்ற வேல்யூ வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு சேலஞ்சே இருக்கு. இன்னைக்கு சேலஞ்ச் வந்துட்டு ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீ எப்படி உன் சிஸ்டம் கிரியேட் பண்ற, அங்க எப்படி நீ வேல்யூ கிரியேட் பண்ற அப்படின்றதுலதான் மேஜரா ஒரு இது இருக்கு. இங்க வந்துட்டு எனக்கு பிக்கஸ்ட் விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் இன்டர்நெட்டால கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம 4 பேராலையும் சொல்ல முடியும். ஓகேவா? பட் நான் நம்மள கொஞ்சம் சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள எழுத்துட்டு போறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுனால எனக்கு ஈஸியா கிடைச்சிருந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு, அதனால என் லைஃப் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு உங்களால ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? நிறைய இருக்குடா. நம்ம பண்றதே எல்லாமே அப்படிதானே இப்போ. ஆனா அதுல ஒரு எனக்கு அதுல கொஞ்சம் சரி, ஓகே, அதுக்கு அடுத்த தாட் பிரான்ச் பண்ணிட்டு நான் போயிட்டேன். இருந்தாலும் நான் சொல்றேன் அது என்னன்னு. இப்போ என்ன நான் பாக்குறேன்னா, இன்ஃபர்மேஷன் கையில இருக்கு, ஆக்சசிபிலிட்டி இருக்கு, ஆனா there's a deep laziness that I also notice. எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லா இப்போ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நீ கூகுள் கூட பண்ண தேவையில்ல, நீ you can have a conversation with ChatGPT. புரியுதா? You can literally have a conversation about your thought process. கூகுள் பண்ண முடியாது, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்க முடியாது. ஆனா நீ ஃப்ரெண்ட் மாதிரி இப்ப ChatGPT கிட்டே பேசலாம். ஆனா கோபைலட்ல இருந்து நிறைய பர்சனல் ஏஐஸே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ விண்டோஸ்லயே நீ வந்துட்டு கோபைலட்ன்றதெல்லாம் நீ வச்சுக்கலாம். உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு பர்சனல் கம்பானியன்ன்றாங்க அவங்க. சோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு லேசினஸ் வந்துருச்சு. ஆனா இன்டர்நெட்டுக்கு முன்னாடி அந்த லேசினஸ் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு அட்லீஸ்ட் ஃபார் சம்ஒன் who wants to know something, they need to actively know it. But இப்போ they are taking it for granted. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து taking it for granted விட இட்ஸ் இதுதான் மச்சான். என்ன சொல்றது, உனக்கு நீ சொல்ற நிறைய அருமை தெரியாதுன்னுவாங்கல்ல, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு வந்துட்டு அங்கதான் நான் எப்படி யோசிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் கேக்குறேன், ஓகேவா, எல்லாருமே கேக்குறேன், நம்ம வந்துட்டு can we already judge humanity that we are already in this state? This is how we have conceived the previous change in the human evolution, which is internet. Okay, internet was the biggest factor. So are we already in a state where we can judge this is how humans have reacted, or is it too early in கேக்குறேன். இப்போ இதை எப்படி நான் இன்னொரு விதமா எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் 10 வருஷமா பிரியாணியே சாப்பிடல, இப்பதான் நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். பிரியாணி சாப்பிடும் போது அள்ளி சாப்பிடுறேன், 4 பிளேட் சாப்பிடுறேன். நான் 4 பிளேட் சாப்பிட்டதுனால என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்கடா, நான் நிறைய சாப்பிடுறேன்ட்டு. நான் 10 வருஷமா சாப்பிடல, சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஒரு 10 நாள் போட்டோம், கொஞ்சம் எனக்குன்னு ஒரு பேலன்ஸ் வரும், அப்போ வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி நான் சாப்பிட்டுக்கிறேன். பட் நான் பிரியாணி சாப்பிடாதவனுக்கு திடீர்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு பிளேட் சாப்பிடணும்னு தான் தோணும் எனக்கு. ஓகேவா? ஏன்னா நான் 10 வருஷமா சாப்பிடல. நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்குமா? ஏன்னா நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவு நாள் வந்துட்டு நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்து ஒரு ஃபுல் ஹியூமனிட்டிக்கும் இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்ற போது we are overwhelmed, we are consuming it too much, but preferably that's because we were lacking those informations for such a long period. We don't know what to do with so much information, but eventually we'll come to a balance. இவென்ச்சுவலி ஒரு பேலன்ஸ் வருவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த ஜேர்னில வந்து நிறைய
நடக்குது. அதுதான் நான் பாயிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஓகே, இப்ப நீ நிறைய பிரியாணின்னு சொன்னல, இப்ப அதுதான் ஆயிட்டு இருக்கு. there's so much information out there. People don't know what to do with it. They're just consuming it. இப்ப நீ ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் நீ பாரு. ஏதாச்சும் நீ இப்ப யூடியூப் ஓபன் பண்ணிட்டு நீ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சனா வந்துகிட்டே இருக்கா, மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கா. ஒரு ஷார்ட்ஸுக்கும் இன்னொரு ஷார்ட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா என்னென்னமோலாம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஷார்ட்ஸ்ல அமேசான் கார்ட்டுக்கு பத்தி ஏதாச்சும் ஒண்ணு சொல்றான்னா, அடுத்தது போனா டொனால்ட் ட்ரம்ப் ஒண்ணு பேசிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்தது போனா ஏதாச்சும் ஒரு பூனைக்குட்டி இது வரும், வீடியோ வரும், ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும். ஓகே, இட்ஸ் சோ மச் ஓவர்லோடட். ஆனா அந்த ஒரு ஓவர்லோட்னால வந்த ப்ராப்ளம்ஸ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் த இன்டர்நெட் இல்ல. ஆனா அங்க ப்ராப்ளம்ஸே இல்ல அப்படின்னு சொல்லல. நான் என்ன மாதிரி ப்ராப்ளம் புதுசா வந்திருக்கு அப்படி என்ன ஒரு ப்ராப்ளம்னே விட இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், இன்ஃபர்மேஷன் இல்லாத டைம், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடடா இருக்கிற டைம். சோ இப்ப எப்படி இருக்குன்னா, நீ பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்ட, இப்ப நீ பிரியாணிய டிப்ரைவ்டா இருக்க, உனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை எல்லாம் ஆனா இப்ப அட் சம் பாயிண்ட் நீங்க பாரு, உனக்கு எப்பயுமே கையில பிரியாணி இருக்க போகுது, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்ற டைம் வந்துருச்சு. ஓகே, அதுதான் சொல்ல வரேன், வந்துருச்சு. ஏன்னா ஐ திங்க் நாட் எவ்ரிதிங் ஹஸ் கான் இன்டு டஸ்ட். எப்படி சொல்ல, ஒரு டிஸ்டோபியன் சொசைட்டி ஆயிட்டோம் இன்டர்நெட்னால. உலகமே போயிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா ஹியூமனிட்டி இஸ் லூசிங் அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இன்னும் போகல. வி ஆர் ஆல்ரெடி இன் ஸ்டேஜ் வேர் வி கேன் ஸ்டார்ட் டு மெச்சூர்லி ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ்ன்னு தோணுது. எங்க நான் சொல்றேன் பாரு, இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் இந்த ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ நாங்க 2 பேரும் ஒரு நாள் ஓகே காஃபிக்கு மீட் பண்றோம். காஃபிக்கு மீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் பேச முடிஞ்சுதுரா. ஓகேவா? அவ்வளவுதான் பேச முடிஞ்சது. அதுக்கப்புறம் சைலன்ஸ். 2 பேரும் போன் நோட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? இதை நான் ஒரு 10 மினிட்ஸ்ல ரியலைஸ் பண்ணிட்டேன் that we met today to speak to each other. Okay, but we could do only for 20 minutes. After that we started seeing reels. ஓகேவா? இதை நான் நோட்டீஸ் பண்றேனே, எனக்கு தாட் ப்ராசஸ் கொஞ்சம் அவேர் ஆயிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவனோட ரீல்ஸும் என்னோட ரீல்ஸும் வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அவனுக்கு ரேண்டமா சினிமா, பாலிடிக்ஸ் அந்த மாதிரி வருது. எனக்கு வர்றது பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங், பிளெண்டர், பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ், டிஐஒ ப்ராஜெக்ட் அப்படின்னு வருது. ஸோ அல்காரிதம் இஸ் நாட் டிஸ்ட்ராக்டிங் யூ. நீ என்ன இன்புட் கொடுக்குற, அப்போ யூ ஹாவ் மோர் ஃப்ரீடம் நவ், which means you need to have more responsibility. அந்த அவேர்னஸ் ஸ்டேஜுக்கு நம்ம என்டர் ஆகுறோம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொல்றது ப்ராபப்ளி பெரும்பாலான ஒரு மக்களுக்கு நடக்காம இருந்தாலும் there is certain people who has already understand how they consumption works. எப்படி டிஸ்ட்ராக்ஷன்னால நம்மளால ஃபோக்கஸ் இழக்கிறோம், அதனால நம்மளுக்கு எப்படி லைஃப் எல்லாம் பாதிக்குதுன்றது அவேர் ஆகி ஒரு சில பேர் இருக்காங்க. அது ஸ்லோவா க்ரோ ஆயிடும், ஒரு கம்யூனிட்டி மைண்ட் செட்டா மாறிடும். ஸோ நீ நிறைய உனக்கு டெவலப் ஆக வேண்டிய விஷயத்த பார்த்தீங்கன்னா உனக்கு டெவலப் ஆக வேண்டிய ரீல்ஸும் டெவலப் ஆக வேண்டிய ஷார்ட்ஸும் தான் உனக்கு கொடுக்குது. ஸோ நீ எதை அங்கே போட்டாலும் அது 4 times ஆகுது. ஸோ நம்ம வி ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எப்படி சொல்ல, நம்ம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சே நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை தேடுறோம். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் அபண்டன்டா இருக்கு. அப்போ ஃப்ரீடம் போதே நம்மளுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது. அப்ப நான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் பார்க்கணும். நம்மள இன்னைக்கு உலகம் சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியாது, உலகம் பெருசு. பட் நீ சின்னதை ஆக்கிக்கணும், அப்பதான் உன்னால ஒரு பாதையில ஓட முடியும். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகும்போது சின்னதாக்கும் போது சின்னதாக்கி அந்த ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் சேஞ்சிங் மைண்ட் செட் போக எவால்வ் ஆகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் பார்த்த யூடியூப் வீடியோஸ் வரைக்கும், நான் பார்த்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் எல்லாருமே இன்டர்நெட்டை எய்தர் ஓவரா குளோரிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அது ஒரு இதா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ மச்சான், எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, ஹியூமன் எவல்யூஷன்ல இன்டர்நெட் இஸ் a very small picture. It's an important thing, but it is a very small episode. நம்ம அந்த கோர் ஆஃப் தி ஸ்டார்ம்ல இருக்கிறதுனால இட் லுக்ஸ் பிக் ஃபார் us. ஆனா இதே நீ ஸ்கேல் அப் பண்ணி பாத்தீங்கன்னா இட் கேன் பி தட்
everything that happened to us in the past has made us better. Why not internet? After 100 years, why we not will அடி அதுதான்டா ஒன் ஆஃப் த மேஜர். இப்போ இது இல்ல நான் சொல்றது கேவலமான விஷயங்கள் ஹியூமன் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இதுல எவால்வ் ஆகி வி ஹவ் பிகம் பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. இட் இஸ் டிபேட்டபிள், ஓகேவா? பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வி ஹவ் பிகம் பெட்டர். ஸோ if everyone agrees to my perspective, then I also think internet is a very small chapter when it comes to human history, and it is only going to make us better. நம்ம இன்னைக்கு நேத்து வந்துட்டு நீ எவ்வளவு கண்ட்ரோல்டு மேனா, நீ எவ்வளவு நல்லவன் இருந்தன்னு வைய, 1990 நல்லவனா இருக்கிறது ஈஸி, 2024 நல்லவனா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒத்துக்கிறியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுல அப்பதான் ஏன்னா எக்ஸ்பேண்டன்றது நீ அவ்வளோ சிச்சுவேஷன்ஸ்ல உன்னை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அன்னைக்கு 10 சிச்சுவேஷன் இருந்துச்சு நீ நல்லவனா நடிக்கிறதுக்கு, இன்னைக்கு 100 சிச்சுவேஷன் இருக்கு நீ நல்லவனா நடிக்கிறதுக்கு. அப்போ உன்னோட இது சேலஞ்சஸ் அதிகமாகுது இல்ல? தப்பான டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, அது கம்மியாயிட்டே வருது, டிமினிஷ் ஆயிட்டே வருது. இன்னைக்கு நீ ஒரு தப்பு பண்ணினா அவ்வளவுதான் கெட்டவன் நீ, ஓகேவா? அந்த காலத்துல உன்னை அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா டெஸ்ட் பண்ணாங்களா, இல்ல டெஸ்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சா அப்படின்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எனக்கு என்னமோ நம்மள இட் இஸ் மோர் சேலஞ்சிங் டுடே டு ஹாவ் மாரல் வேல்யூஸ். இட்ஸ் மோர் சேலஞ்சிங் டுடே டு பி எ குட் பர்சன் அப்படின்னு தோணுது, ஓகேவா? எனக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன்டா. நீ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அது ஏன்னா எந்த விதத்துல எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு நீ வந்துட்டு சும்மா நீ நார்மலா நான் நல்லவன், நான் 4 பேருக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு ஒரு மெய்யழகன் கேரக்டரா நீ 1990s இருக்கிறதுக்கும் 2024 ஒரு மெய்யழகன் கேரக்டரா இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்னு நான் சொல்றேன். பிராக்டிக்கலா உலக அமைப்பிலேயே இட் ஹஸ் பிகம் a bit முடியாதுன்னு நான் சொல்லல, இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங் ஆயிருக்கு. நீ சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, which is very contradicting to holding moral principles. ஓகே. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, it just means that you have to do more today to hold those moral principles. You have to do a bit more today because you have more options, you have more choices to make, you have a lot of options. So as the options expand out, you have more responsibility to choose from those options. அந்த பாயிண்ட் புரியுது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தோம், நீங்க பேசுங்க. புரியுது. ஓகே, ஆமா, மோர் சாய்ஸஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால மோர் சாய்ஸஸ் இருக்கு, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ யூ கைண்ட் ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங், அண்ட் எவ்ரி சாய்ஸ் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வைஸ் இப்போ கொஞ்சம் நீ அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, எனக்கு அதுதான் புரியாம இருந்தது. நீ இப்போ பண்ணாதீங்க, பாஸ் பண்ணாதீங்க, அப்படியே பாட்காஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சொல்லு சைமா எம்கே, அதுல இருந்து ஏதாச்சும் தாட்ஸ் இல்லாட்டி உங்களோட ஓன் திங்ஸ். அப்படி இல்லாட்டி நான் ஒரு கதை சொல்லட்டுமா வர வரைக்கும்? இல்ல ஆனா அவனும் கேட்கணுமே. சொல்லு சைமா. இல்ல, சூர்யா சொன்னது வந்து ஒரு நியூட்ரல் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா லைக் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சசபிளா இல்லை நிறைய பேருக்கு. லைக் இந்த மாதிரி இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிலலாம் வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம், ரிலீஜன் பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நாலேஜுக்கு வந்து ஒரு தடையாக இருந்தது லைக் பார்க்க போனால். ஸோ அந்த பேரியர்லாம் உடைக்கிறது வந்து இன்டர்நெட் தான் வந்து பண்ணுது. ஆனால் எனக்கு என்னமோ இப்போ எல்லாருமே வந்து லைக் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து லைக் அக்யூமுலேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும், நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே தான் இருக்கிறாங்களே தவிர, இல்லை அந்த ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்து சும்மா டம்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு தேவையில்லாமல் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் வேஸ்டிங் டைம்ன்றது வந்து ஒரு ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆர்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன பண்ணிட்டு நீ வந்து வேஸ்டிங் டைம்ன்றது இருக்கு. லைக் சும்மா இருக்கிறது கஷ்டம் ஆக்சுவலி. லைக் சும்மா ஃபோன் இல்லாமல் நீ உன்னால் இருக்க முடியும்னா இப்போ வந்து ரொம்பவே கஷ்டம், இப்போ நம்மளால இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி லைக் இதுவுமே ஒரு வீடியோவில் தான் நான் பார்த்தேன். நான் என்னென்னா, ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, லைக் அவங்க குழந்தைக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நான் உனக்கு ஃபோன் தரமாட்டேன் அவ்வளோதான், லைக் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஃபோன் மட்டும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது,
லைக் என்ன பண்ணட்டும், லைக் எல்லா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் ஐ ஒன்ட் ஃபோன் நெட்டு இந்த ஆக்சஸே உனக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சும்மா என்ன பண்ணுறது தெரியலமான்னு அந்த குழந்தை சொல்லும் போது, நீ சும்மா இரு, எதுவுமே பண்ணாத அப்படின்னு. ஸோ சும்மா உட்காந்து அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, அந்த வாலை பார்க்குது. அப்புறம் திடீர்னு வந்து அந்த வால் பார்த்த உடனே சரி இதை நம்ம ஸ்கிரிப்டில் எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா வந்து கிறுக்க ஆரம்பிக்குது, சும்மா வந்து எழுத ஆரம்பிக்குது. இந்த வால் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜேர்னலிங் மாதிரி பண்ணு. ஸோ அதை வந்து அவங்க அம்மா கிட்ட எடுத்துன்னு போய் காமிக்கும் போது இட் இஸ் ஆடிங் சம் வேல்யூ, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவு ஆர்ட் ஆர் சம்திங் கிரியேட்டிவ் இஸ் பீன் கிரியேட்டட். ஸோ அந்த ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸே வந்து கொடுக்காம, லைக் ஏதோ ஒன்று இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும், ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதே வந்து இட்ஸ் அ மேண்டேட்ரி மாதிரி ஆயிடுச்சு இப்போ. லைக் எதனா ஒன்று நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா கூகுள் சர்ச் பண்ணுறேன், இல்லை யூடியூப்ல நான் பார்க்குறேன், ஏதோ ஒன்று நான் கற்றுக்குறேன், நான் அதனால தான் நான் வந்து அதை ஆரம்பிக்கிறேன். பட் அதுலேருந்து டைவர்ட் ஆகி நான் வேற போயிடுறேன். லைக் அது இல்லாம இருக்க முடியலையே அப்படின்றது தான் என்னோட பாயிண்டே. லைக் டூ மச் ஆஃப் அக்யூமுலேட்டட் திங்ஸ் அண்ட் அந்த ஒரு நத்திங்ன்றத வந்து வேல்யூ பண்ணாம தட் இஸ் த கோர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது மறந்து போய் இப்போ நம்ம எதனா ஒன்று இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு இது வரைங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு மலை வரைகிறது, இந்த மாதிரி பண்றது, அப்படிதான் வந்து நம்ம அதுவுமே போர் அடிச்சு போய் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்போம் நம்ம. இப்போ வந்து ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொன்னா உடனே வந்து கூகுள் பண்ண ஹவு டு டூ திஸ் அப்படின்னு தான் நம்ம அடுத்து போறோம். ஸோ அந்த ஒரு லைக் நான் இதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்ற அந்த ஒரு செல்ஃபே வந்து காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவேன் நான் இந்த ஒரு ப்ராசஸ்ல. ஸோ டூ மச் ஆஃப் அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் தான். என்னன்னா இதுல வந்துட்டு ஒரு ஒரு சின்ன இன்புட் நான் தரேன். இப்போ நான் சொல்றேன், நான் வந்துட்டு என்னோட கேரக்டரே என் நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நேச்சர். ஓகேவா? இன்னொருத்தர் பேசும்போது நிறுத்திட்டு நீ பேசுறது மாதிரி மாச்சான். இல்ல இல்ல சும்மா அப்படி இல்லன்னா 3 பேரும் சொம்படிப்பீங்க. நான் முடிச்சுட்டேன், உண்மையிலே முடிச்சிட்டேன். சிம்பாலிக்கா சொம்பு காட்டுறான். நான் வந்துட்டு நேச்சரா பை நேச்சரா நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு நேச்சர். ஓகேவா? அது வந்துட்டு டிஸார்டரா பர்சனாலிட்டி ட்ரைட்டா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் எதர் பண்ணா ரொம்ப ஓவரா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு எங்கேயோ அத என்னோட பர்சனாலிட்டிய என் கேரக்டர் வச்சு நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு டிமாண்டா மாறுச்சு. ஓகேவா? அதனாலதான் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாவும் இன்னும் எல்லாத்தையும் கொஞ்சம் டைம் பேக்டாவும் நான் என்னை பேலன்ஸ் அவுட் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த கேரக்டரை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா என் பர்சனாலிட்டி வந்துட்டு இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம். நீ என்னை ஊட்டினா என்னால 22 மணி நேரம் தூங்க முடியும். நான் எழுஞ்சி ஒரு பீஸாவோ இல்லைன்னா ஒரு தண்ணியை குடிச்சு நான் சொல்றது when I was like 19-21 காலேஜ் டேஸ்ல எல்லாம் நான் சொல்றேனே, என்னால 22 மணி நேரம்லாம் தூங்க முடியும். ஆனா ஐ ஃபவுண்ட் அவுட் அது ஒரு வயசாவதான் ஐ ஃபவுண்ட் அவுட் ஓகே என் கேரக்டர் வந்துட்டு என் பர்சனாலிட்டிய காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். இட் ஷுடன்ட் கோ அகேன்ஸ்ட் மை கேரக்டர். அதே மாதிரி என் கேரக்டரை இன்னும் 10x என் கேரக்டருக்கு ஒரு என்னோட பர்சனாலிட்டிக்கு ஒரு டவுன் சைட் இருக்கும்ல, அதையும் என் கேரக்டர் வந்துட்டு ஜூம் பண்ணக்கூடாது, பேலன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப அவேரா இருந்ததுனாலதான் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும், இப்படி இருக்கணும், மாரல்ஸ் பிரின்சிபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு ரிஜிடா ஆனதுக்கு காரணமே என்னோட பர்சனல். இப்போ இது வந்துட்டு மீ அண்டர்ஸ்டாண்டிங் மை பர்சனாலிட்டி அண்ட் மேக்கிங் ஷுர் மை கேரக்டர் காம்ப்ளிமெண்ட்ஸ் இட். ஓகேவா? இப்போ இதை ஸ்கேல் அப் பண்ணி பார்ப்போம். இதை ஸ்கேல் அப் பண்ணி பார்க்கும்போது ஹியூமனிட்டி இஸ் நவ் அண்டர்ஸ்டாண்டிங் த என்வாயர்மெண்ட் around it. It has changed after internet has come. Humanity is still trying to understand how to deal with this change. Once it knows how to deal with this change, then eventually it will create a system where the system will try to balance out the environment so that humans can survive. இது வந்து கான்ஸ்டன்டா நடந்துகிட்டே தான் இருக்கு. Anytime anything changes in society,
humans have always strived to create a system that can balance the environment so humans can survive. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. விச் பார்ட் ஆஃப் தி ஹியூமன்ஸ், செலக்டிவ் ஹியூமன்ஸா இல்ல என்டையர் ஹியூமன் ரேஸ், அந்த மாதிரி எல்லாம் போகுது. பட் த சேலஞ்ச் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஃபார் அஸ் டு as a human society to adopt or adapt ourselves to the changes that's happening around us. Is internet a big change? Yes. Do we know how to handle it? Not yet. Are we trying to adapt ourselves to the change that's happening us? கண்டிப்பா எஸ். ஏன் அப்படின்னா நான் பர்சனல் ரிஃப்ளெக்ஷனை வச்சு ஸ்கேல் அப் பண்ணி ஹியூமன் சொசைட்டின்னு சொல்றேன். ஓகேவா? இது தப்பாவும் இருக்கலாம், இல்ல இது ஏன் பெர்ஸ்பெக்டிவ். நான் ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர், நான் போலாண்டுக்கு வந்த புதுசுல when I was 22, I can see a 10-hour YouTube video of a man building a wooden cabin inside a forest. What value did it add to me? நான் என்னைக்காச்சும் என்னோட கெரியர் நான் வுட் கேபின்ஸ் பண்றதுல எல்லாருமே அந்த 2 மணி 3 மணிக்கு யூடியூப் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அதுதான் வரும். அது 3 மணிக்கு எதுக்கு காலையில உட்காந்து பாக்குறோம்ட்டு காட்டுக்குள்ள ஒருத்தன் வீடு கட்டிட்டு இருப்பான். 10 மணி நேரம் எனக்கு புக்கு படிக்க சொன்னீங்கன்னா எனக்கு வராது. ஆனா 10 மணி நேரம் அந்த மரம் வெட்டுறவன் வந்துட்டு அவன் ஒருத்தனா அவன் வீடு கட்டுறான் கேபின்குள்ள, ஃபாரஸ்ட்குள்ள ஒரு வுட் கேபின் கட்டுறான். ஃப்ரம் கிரவுண்ட்ல இருந்து இது குழி நோண்டி ரூஃப் கட்டுறதுல இருந்து அது ஒரு 10 மணி நேரம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன். பட் இட்ஸ் a long formatted video, probably more than 3 hours or something like this, and I was able to do that. And cut down, now I know how to handle that part of me because நான் நேத்து வந்துட்டு ஓபன் சிவி படிச்சேன் 12 hours straight. 12 hours வந்துட்டு ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்துட்டு என்னால எடுத்து முடிக்க முடிஞ்சது. So I'm trying to know myself so that I can handle what's happening around me. So humanityயும் ஸ்கேல் அப் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க சேஞ்சையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறோம் as a human society. At the same time we are also trying to understand ourselves. நம்ம எவ்வளவு கேவலமா டிவைட் ஆயிருக்கோம், நம்மளோட பிரின்சிபல்ஸ் எங்கெல்லாம் ஃபிளாட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஜேர்னியும் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அந்த ஜேர்னியை கான்ஸ்டன்ட் ஆக்காத மாதிரி சேஞ்சஸும் நடக்குது டைனமிக்கா. லைக் இன்டர்நெட்னு ஒரு புது விஷயம் வருது, எல்லாத்தையும் திருப்பி போடுது. இன்ஃபர்மேஷன் ஒரு கேஸ்ட் சிஸ்டம்குள்ளதான். இப்ப மரம் வெட்டுறவங்க அப்படின்னா மரத்தை எப்படி வெட்டணும்ன்றது அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், அந்த சொசைட்டிக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தனால போய் மரம் வெட்டணும்னா முடியாது. அவன் போய் ஒரு பீப்புளா சேர்ந்து அவன் கத்துக்கிட்டு அப்புறமா தான் வந்துட்டு அவன் கார்பெண்டரா மாற முடியும். ஓகேவா? இது நான் வந்துட்டு இந்தியால மட்டும் சொல்ல, எங்க எல்லா உலகத்துலயுமே எங்கெல்லாம் இருந்துச்சோ ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்கு ஒரு சொசைட்டி இருந்துச்சு. இன்னொரு சொசைட்டில இருக்கிறவன் அந்த சொசைட்டில இருக்கிற வேலையை செய்யணும் அப்படின்னா he had to go spend a solid amount of time from his life, 5 years 10 years, learn that skill. இன்னைக்கு அப்படி கிடையாது. சோ இதுவே வந்துட்டு ஒரு புரட்டி போடுற ஒரு விஷயம். இன்னைக்கு யார் வேணாலும் எந்த பிசினஸ் வேணாலும் பண்ண முடியும். இன்னைக்கு யார் வேணாலும் எந்த செயலை வேணாலும் பண்ண முடியும். இன்னைக்கு உனக்கு ஆர்ட் நேச்சுரலா வருதா, சூப்பர். வரவே இல்லையா, வா உட்காந்து நான் சொல்லி தரேன், வா ஆரம்பிப்போம், ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? நான் சொல்றதே உனக்கு ஸ்பீடா இருக்கா, யூடியூப் வீடியோவே இன்னும் 0.5ல போட்டு கத்துக்கோ. உனக்கு எப்படி சொன்னா உனக்கு புரியும், உனக்கு எப்படி நான் மோட்டிவேட் பண்ணுமோ எல்லாத்துக்குமே இன்னைக்கு சோர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆர்ட் கத்துக்கிறதுக்கோ இல்ல நம்ம ப்ரோக்ராமிங் பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நீ அதை வச்சு மேல உன் லேயர் எப்படி ஆட் பண்றதுதான் செகண்டரி. பட் தென் ஸ்டில் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இன்னைக்கு புரட்டி போட்டிருக்கு உலகத்தையே. ஹவு we have constructed the entire society has changed now. இன்னைக்கு ஒருத்தன் வந்துட்டு நான் மட்டும்தான் கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும்னு சொல்ல முடியாது. Anyone in the world has the information to start a company that can go against Google, for example. The knowledge is there. Execution capacity irukandradhu secondary, but you have the first level of access. இந்த access நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத I think we are figuring it out. And என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அழிஞ்செல்லாம் போக மாட்டோம், இல்ல கெட்டது நடந்துருச்சு அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் இல்ல, பயங்கரமான நல்லது நடந்துருச்சு அப்படியுமே கிடையாது. It is a big change that has happened. We are trying to balance things out. அப்படின்றதுதான் என்னோட perspective. I think it depends on who controls it. Yeah. அதுவும் இருக்கு. Who controls it, what level of என்ன சொல்றது, ஒரு மாரலிட்டி, அவங்களோட மைண்ட்ல என்ன மாரல்ஸ்,
அவங்களோட மைண்ட்ல என்ன பிலீஃப்ஸ் பொலிட்டிக்கலாவோ இல்ல சைக்கலாஜிக்கலாவோ அதெல்லாம் ஐ திங்க் பிளேஸ் a major role especially for people who அது actually have எப்பொழுதுமே control. இருந்திருக்குலடா, இன்டர்நெட் Yeah, வரதுக்கு முன்னாடியுமே இருந்திருக்கு. நான் வந்து இல்லைன்னு அந்த சொல்ல, ஆனா இது வந்து பவர், the power it holds to பவர் இட் push ஹோல்ட்ஸ். society in a specific direction. அங்கதான் வந்து ஒரு டிஸ்டோபியா, ஒரு பயம் வரும் எனக்கு. எனக்கு டிஸ்டோபியன்னா ஆகும்னு நான் சொல்லல, ஆனா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பக்கம் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுதான் எனக்கு கொஞ்சம், ஏன்னா இன்ஃபர்மேஷன் இப்போ எப்படி வந்து இன்டர்நெட் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் வந்து அதை கட் டவுன் பண்ணி சென்சார் எல்லாம் பண்றாங்க அப்படின்றது பார்க்கும்போது, ஆனா ஒரு ஒரு வகையில ஒரு வகையிலன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலா சென்சார் இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அன்லெஸ் சம்திங் இஸ் இல்லீகல் இட் ஷுடன்ட் பி டேக்கன் அவுட். அந்த ஏன்னா அது இல்லீகல்னா ஒரு ஒரு பில் பாஸ் பண்ணி இது லீகலா இல்லீகலான ஒரு ஒரு ஜாயிண்டா ஒரு நம்ம முடிவு பண்றதுதான். ஸோ அந்த மாதிரி இல்லீகல் திங்ஸ் வந்து இருக்கிறது மேபி யூ கேன் டேக் இட் அவுட். பட் லீகலா இருந்ததுன்னா இட் ஷுட் பி ஏபிள் டு பி தேர். ஸோ அதுதான் அங்க வந்து யாராச்சும் கை வச்சாதான் தே ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் த நரேட்டிவ். ஸோ அங்கதான் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஆனா எம்கே ஏதோ சொல்ல வந்தோம். சொல்லு எம்கே. See, I think on a personal level, internetன்றது வந்து is an extension of our own ourselves-னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் லைக் அ டூல் ஆர் நம்ம கையில் இருக்கிற ஒரு கருவி. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணலாம். அது நம்மளும் அதில் நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த இன்டர்நெட் மட்டும் இல்லை, ரேடியோவாக இருந்தாலும் சரி, டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, இப்போ இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, இதோட கிரியேஷன் அண்டு ப்ராலிஃபரேஷன்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற லெவலில் இல்லை. ஸோ இதெல்லாம் வரும், இதுக்கப்புறமும் நிறைய வரும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்ஸ் இதில் என்னன்னா வந்து the power it holds to influence people and direct them in certain ways. அதை வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஆல்சோ என்ன நடக்குதுன்னா வந்து இது எதுவுமே வந்து பப்ளிக்லி ஓன்டு கிடையாது இல்லை, எவ்ரிதிங் இஸ் ப்ரைவேட்லி ஓன்ட். லைக் நம்ம யூஸ் பண்ணுற சர்வீசஸ் இந்த இன்டர்நெட் எல்லாமே வந்து ப்ரைவேட்லி ஓன்டு. ஸோ மொனாபலிஸ் வந்து உருவாகிறதுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து மட்டும் நமக்கு வந்து சேர்றதுக்கும் வந்து எத்தனை நாளைக்கு பிரைவேட்டாவே வச்சிருக்கணும்ன்றது வந்து ஒரு கொஸ்டினா வரும். ஓகே, அதுக்குன்னு வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணாலும் அது வந்து ப்ராபகண்டா ப்ராலிஃபரேட் பண்ணாதான்னு கேட்டா பண்ணும். பட் பேசிக்கலி ஓப்பன் சோர்ஸ் அதுதான் சொல்யூஷனா இருக்கும். மேபி யா, ஓபன் சோர்ஸ்லயுமே நிறைய பிரச்சனை இருக்கு. சோ ஓபன் சோர்ஸ் யா சொல்லு. இல்ல, நீ சொல்ற ஸ்டேஜ் வந்துட்டு அட்டைன் ஆகுறதுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு யுனைட் பியாண்ட் பார்டர்ஸ். அந்த ஸ்டெப் நடக்கணும். அதுக்கப்புறமா தான் நீ ஓபன் சோர்ஸா வச்சாலுமே அது கரெக்டா கன்சீவ் ஆகுற ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்கும். இல்லைன்னா ஸ்டில் அந்த ஒரு ஓபன் சோர்ஸ் எந்த கண்ட்ரில இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு, ஸோ ப்ராபப்ளி நம்ம அந்த மாதிரி ஒரு பவர் அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போவோம். ஸோ வி நீட் டு யுனைட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் அண்ட் ஆக்சஸிங். அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வி நீட் டு யுனைட் பியாண்ட் பார்டர்ஸ். ஓபன் சோர்ஸா இருக்கிறதுக்கே சொல்றியா? ஓபன் சோர்ஸ் யூஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஈவன் இஃப் இட் இஸ் an open source from US, you will still think if your data has to go to US crossing your country. ஓகேவா? இப்போ யூஎஸ்ன்றதுனால மேபி, பட் think about another nation, ஓகேவா? Probably then it will, you know what I'm saying. So even if it is an open source, if it is belonging to one country, நம்மளுக்கு இன்னுமே அந்த டிவைட் இருக்குல்ல, country based. ஸோ அந்த டிவைட் இருக்கிற வரைக்கும் we will feel this ன்னு சொல்ல வரோம். அது உண்மையா இருக்கிறது ஒரு விஷயம். பட் the feel நீ சொல்றல ஒரு டிஸ்டோபியன் ஆயிடுமான்ற ஒரு ஃபியர், பவர் எல்லாம் ஒன் சைடடா போயிடுமான்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃபியர் வந்துட்டு நம்மளுக்கு
சொசைட்டி பேலன்ஸ் ஆகாத வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு தோணுது. புரியுது புரியுது. ஆனா இது இப்போ ஒரு ஒரு டைரக்ஷன்ல உங்களை நான் புஷ் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து ஒரே அதுக்கு முன்னாடி சைமாவோட பாயிண்ட்டுக்கு தான் நான் அதை ரெஸ்பாண்டா சொன்னேன். சைமா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான். அதுக்குதான் இல்ல மச்சான் பாக்குற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அதுக்குதான் இன்னைக்கு வந்துட்டு ப்ராபப்லி அந்த குழந்தைக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கும், பட் நாளைக்கு கத்துக்கும். பட் வி நீட் டு பி கான்சியஸ் வித் கிட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி அப்படின்ற மாதிரி நான் சைமா கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு சைமா என்ன ரெஸ்பாண்ட் பண்றோம்? நீ ஒத்திரியா இல்லைன்னா ஆமாவா இல்லைன்னா உனக்கு வேற ஏதாவது புதுசா தோணி இருக்கா? இல்ல, எனக்கு வந்து அந்த நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து லாங்கர் ப்ராசஸ் வந்து புரியுது எனக்கு என்னன்ட்டு. இப்போ நீ சொல்ற அந்த பிரியாணி எக்ஸாம்பிளே எடுத்துப்போம் திருப்பி, சரியா? இப்போ பிரியாணின்றது வந்து என்ன சொல்றது, இப்போ அந்த காலத்துல வந்து இப்போ கறி செய்யறோம் லைக் அப்படின்றது வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள்ன்றதுக்கான ஈவெண்ட், சரியா? அப்போ வந்து அதுக்கான ஸ்பெஷல் இப்போ ஆக்சுவலி பார்க்க போனா அந்த பழைய காலத்து ரஜினி படத்துல பார்க்க போனா வருஷத்துல ஒரு தடவை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல வந்து மாறிட்டே வந்துச்சு. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ பிரியாணி அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஹெல்த்தி. ஏன்னா எல்லாருமே வந்து லைக் அப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு விஷயம். லைக் அது ஒரு டேஸ்ட் பார்க்க போனா வந்து எனக்கு பர்சனலா வந்து பிரியாணி பிடிக்கும் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனா அதை விட பிடிக்கிறதுலாம் நிறைய விஷயம்லாம் இருக்குது, சரியா? ஸோ ஒருத்தரோட இப்போ இப்போ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன், பிரியாணின்றது வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பிடிக்கும்ன்றதுக்காக எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்ல போய் இப்போ பிரியாணின்றதே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, சரியா? இப்போ அது பிடிக்கணும்ட்டு அவசியம் இல்லை. உனக்கு பிரியாணி பிடிக்காதா, லைக் அது வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் ஆகுது பத்தியா? ஸோ அதை தான் நான் சொல்றேன் நான். அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு மோட்டிவை வந்து லைக் யூ கேன் கல்டிவேட் த்ரூ இன்டர்நெட் அப்படின்றது அந்த மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு டைம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஏன் நான் வந்து பிரியாணி இப்போ வந்து நல்லதுன்னு தான் சொல்றேன், ஆனால் டூ மச் ஆஃப் கன்சப்ஷன்ல வந்து இட் வில் லீட் டு பேட் திங்ஸ். ஏன்னா அதுல இருக்கிற கண்டென்ட் இப்போ பார்க்க போனா அதுல இருக்கிற ஹை கொலஸ்ட்ரால் இல்ல சுகர் கண்டென்ட் எல்லாமே வந்து இட் இஸ் மேண்டேட்டரி, தேவைதான் எல்லாருக்கும். ஆனா அதை வந்து 3 வேளையும் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இட் இஸ் அன்ஹெல்தி. ஸோ அது வந்து இப்போ நார்மலா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வீட்டு செய்யற சாப்பாடு எல்லாம் வந்து அந்த மாதிரி ஆகாது. ஸோ இதே தான் வந்து ஒரு இப்போ இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இட் வில் லீட் டு சம்திங் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, தவிர்க்க முடியாத ஒரு டிசீஸை வந்து லைக் யூ காண்ட் ஈவன் இரிவர்சிபிள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போட்டு ஒன்று தள்ளிடும். அதுக்கப்புறம் நான் வந்து மூலிகை சாப்பிட்றேன் அப்படின்றது வந்து இட் இஸ் அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, சரியா? ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்றேன், இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரோன் டு எவ்ரிதிங், அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதை திருந்தணும், நான் வந்து வாழணும் அப்படின்னு நீ நினைக்கும் போது அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்படுறதுக்கு வந்து இது ஒரு லைக் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட். அந்த ப்ராசஸ் வந்து இட் வில் டேக் சம் டைம், ஒரு ஜெனரேஷன் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம், இட் வில் டேக் டைம். ஆனா அதுக்குள்ள அந்த அந்த ஒரு குழந்தையோ அந்த ஒரு ஆர்கானிசமோ வந்து உயிரோடு இருப்பாங்களா அப்படின்றது லைக் மென்டலி சொல்றேன் நான், எமோஷனலி மென்டலி அப்படின்ற அதுலயே வந்து செத்து போயிட்டாங்க. கண்டிப்பா we will have a lot of losses in this journey. and நாங்க கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல பேசுறதுனால கொஞ்சம் எமோஷன் இல்லாம பேசுற மாதிரி இருக்கும். ஸ்மால் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நடந்தது அந்நீதி தான். இல்ல உண்மையா சொல்றேன்னா ஸ்மால் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நடந்தது அந்நீதி தான். ஆனா ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு பேசும்போது ப்ராபப்ளி இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி தான் நம்ம அந்த பேலன்ஸ் அட்டைன் பண்ணுவோம். ஸோ அதை பிலிட்டில் பண்ணியும் நம்ம பேசிட முடியாது. எவ்ரி லாஸ் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எப்படி இப்போவே நம்ம தடுக்கலாம் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸ்லாம் இருக்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள் வந்துட்டு ADHD வந்துட்டு அன்சீன் ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேவா? இந்த லாஸ்ட் 3 years கிட்ஸ் born after 2020 நினைக்கிறேன் have seen unseen rate of ADHD in a given population. So அதுவா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கிரீன் அடிக்ஷனா இருக்கட்டும், இல்லை டிலேட் ஸ்பீச்சா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு அன்சீன் ரேட்ல போயிட்டு இருக்கு. And we also know that is because of
இன்டர்நெட். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கிரீன் டைம். இதுக்கு வந்துட்டு தெரிஞ்சும் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. And there are a lot of people who are trying to do it. The people who are trying to do it are in a way in a privileged space. The people who are not able to do it is unfortunately doesn't have the time, effort or money to control this environment. அது வந்துட்டு இருக்கு. நீங்க இதுதான் வந்துட்டு probably the people who has power will guide it ன்ற அந்த ஃபியர் இருக்குல்ல, அது அந்த சென்ஸ்ல நடக்கலனாலும் இந்த சென்ஸ்ல நடக்குது. whereas there is a part of society which can handle this change and there is a part of society which cannot handle this change because of given circumstances. அது இருக்கு, அது உண்மையாவே இருக்கு. அது வந்துட்டு நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஒருத்தங்க உட்காந்து ஸ்டியர் பண்றாங்கன்ற அந்த அந்த பேரடைம் ஆஃப் தாட்ஸ்குள்ள என்னால ஃபுல் ஃபிளெஜ்டா என்டர் ஆக முடியல. பட் தென் அது தாண்டி ஒரு லேயர் இருக்கு, which is that there is ஒரு disparity on how we are conceiving internet as a change வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு. இதுல அகெயின் nature can be brutal to say survival is fittest, so there is no logic to it. நீ change handle பண்ண இருந்துச்சுன்னா your generation will survive, இல்லைன்னா அவ்வளவுதான் போச்சுன்ற மாதிரி ப்ரூட்டலா கூட இருக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம ஃபியூச்சருக்கு போய் பாஸ்ட ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும் எப்படி நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ப்ராபப்ளி தட் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் அ கீ மெசேஜ் ஃபார் அஸ் டு சே, அந்த மாதிரி நடக்காம பண்றதுக்கு நம்மளால என்ன, how we can stretch our hands out and help others. என்னால எனக்கு தெரியும், ஐ கேன் ஹேண்டில் த சேஞ்ச். ஹேண்டில் பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்றோம், மேபி இஸ் த பிகெஸ்ட் திங் தட் வி குட் டூ as of 2024. ஓகே, இப்போ நம்ம இந்த கம்பெனிஸ் பிரைவேட்லி ஓன்ட் இன்டர்நெட் ரிசோர்சஸ் தட் வி யூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஓகே, இது வந்து இதை பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து ரெவலேட்டரியா இருக்கலாம், இல்லை வந்து ஷாக்கிங்கா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். திஸ் இஸ் ஒரு புக் அப்படின்ட்டு ஒரு கிரீஸ்ல வந்து இன்னொரு வாட்டி சொல்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எதுல இருந்து வரணும் புக் பேர்? ஓகே, ஒரு நிமிஷம், எப்படி அதை எடுக்குது? ஓகே, there is this book அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். So there's this book written by Yanis Varoufakis. அவர் வந்து கிரீஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஓகே, அவர் எழுதின புக்ல வந்து மெயின் ஆர்குமெண்ட் என்னன்னா, ஐ திங்க் த புக்ஸ் நேம் இஸ் டெக்னோ ஃபியூடலிசம். ஸோ பேசிக்லி அதில் என்ன அவுட்லைன் பண்றாருன்னா, that capitalism is dead already and it has been replaced with techno feudalism. And அவர் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இப்போ கேபிட்டலிசம்க்கு வந்து அடுத்து ஒன்று வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அந்த நேரத்தில் வந்து கேபிட்டலிசம் ரீப்ளேஸ் பண்ணி ஃபியூடலிஸ்ட் சொசைட்டிக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்ட்டு அவர் ஆர்கியூ பண்றாரு. ஓகே, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் அதுல வந்து பல கருத்துக்கள் வைக்கிறாரு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் என்னன்னா, கம்பெனிஸ் ரைட் நோ, ஓகே, த பிக் கம்பெனிஸ், அவங்க சர்வைவ் ஆகுறதோ இல்லை வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து ப்ராஃபிட் கிடையாது. கேபிட்டலிசமோட ஒரு ஒன் ஆஃப் த கிளியர் மார்க்கர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி இஸ் த டிரைவ் ஃபார் ப்ராஃபிட், ரைட்? அந்த ப்ராஃபிட் தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. பட் நவ் கம்பெனிஸ் நோ லாங்கர் லுக் ஃபார் ப்ராஃபிட், தே இன்ஸ்டெட் லுக் ஃபார் ரெண்ட். ஓகே, நம்ம வந்து அவங்க லாபத்தை எதிர்பார்க்கல, அவங்க வாடகை எதிர்பார்க்குறாங்க. எப்படி வந்து அவைலபிளா இருக்கிற ஒரு பெரிய ஒருத்தர் வந்து எல்லா லேண்டையும் ஓன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அதான் அவர் தான் ஓன் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போய் மக்கள் வேலை செஞ்சு அவங்க உழைச்சு ப்ரொடியூஸ் பண்ற விஷயங்களை வந்து அந்த லேண்ட் ஓனர் அப்ரோப்ரியேட் பண்ணிப்பாரு. அண்ட் இந்த உழைச்சு அவங்களோட சர்வைவலுக்கு எவ்வளவு தரணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவரது தான். ஓகே, ஸோ பேசிக்லி
நம்ம யூஸ் பண்ற எல்லா ஃப்ரீயா யூஸ் பண்ற எல்லா ஆப்புமே இதான் பேசிக்லி பண்ணுது, விச் இஸ் இட்ஸ் அப்ரோப்ரியேட்டிங் ஆர் டேட்டா. அண்ட் ஆல்சோ அதுக்கு மேல நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்டதே வந்து ரெண்ட் வாங்குறாங்க. எதுக்குன்னா ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டதே வந்து நம்ம டேட்டா தான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா அவங்க ப்ராஃபிட் பண்றது. அதை வந்து நம்ம ஃபுல்லா அனுபவிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ரெண்ட் கொடுத்து அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஹி செஸ் இந்த இந்த விதமான ஒரு டெக்னோ ஃபியூடலிஸ்ட் சொசைட்டி ஏன் மாறி இருக்குன்னு அவர் ஆர்கியூ பண்ற மார்க்கஸ் இருக்குல்ல, அதுல வந்து காம்படிஷன் இருக்காது, அது மொனோபொலி காம்படிஷனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சொசைட்டில. ஓகே, லேபர் அதுக்கப்புறம் அந்த வேஜ் லேபர் இருக்கும்ல, அதாவது வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு காசு கொடுப்பாங்க, அதை வந்து அதுக்கு உழைப்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் சீக் பண்ணுவாங்க கம்பெனிஸ். இப்போ அதை அப்படியே வந்து மாத்தி லேபரும் வந்து பே பண்ணாமே எடுத்துக்கிறாங்க. ஓகே, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் கம்பெனிஸ் வந்து இது வேற வேற விதங்களில் பண்றாங்க. பேசிக்லி நம்ம வாட்ஸ்அப் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸும் எடுத்துக்கோங்க, அது நம்மளுடைய டேட்டா வச்சு நம்மளுடைய என்ன சொல்றது, அதான் நம்மளுடைய பிரைவேட் டேட்டா ஒரு நம்மளோட பர்சனல் டேட்டா தான் அவங்களுக்கான செல்லிங் விஷயமே. அதுதான் நம்ம கிட்ட விற்கிறாங்க பேசிக்லி. அது கிட்டத்தட்ட வந்து நம்ம கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம அவங்களுடைய சர்வீசஸ் யூஸ் பண்றோம், அதுக்கு வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இட்ஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, we end up paying for it in some way. And also there's a clear marker. நான் இப்போ உனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ ரீசெண்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மாறி இருக்கும். ஓகே, மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து லாபத்தை எதிர்பார்க்கறத விட்டுட்டு they've started to move on to rent. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும்னாலே ஜஸ்ட் டு எக்ஸிஸ்ட் இன் அ மாடர்ன் சொசைட்டி, ஒரு வேலை பார்த்து நீ வந்து வாழ்க்கையை நார்மலா ஓட்டுறதுக்கு எத்தனை பேருக்கு நம்ம ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நீ யோசிச்சு பாரு கொஞ்சம். நம்ம எவ்வளவு விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், நம்ம எத்தனை கம்பெனிஸ்க்கு நம்ம ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கோம், கம்யூனிகேட் பண்றதுக்கும், இந்த மீட்டிங்கை நம்ம இந்த ரெக்கார்ட் பண்றது, இது எல்லாத்துக்கும். ஓகே, நாட் ஈவன் இந்த ஜூம் மீட்டிங் நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம யூடியூப் சேனல் நடத்துறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு வாடகை யாருக்கும் கொடுத்து தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஸ்லோலி சொசைட்டி எங்க போயிட்டு இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, கேபிட்டலிசத்தை தாண்டி போல, கேபிட்டலிசம்க்கு அப்புறம் டெக்னாலஜி வந்து ஃபியூடலிசத்தை வந்து அப்படியே எடுத்து கேபிட்டலிசத்துக்கு முன்னாடி இருந்த அதே சிஸ்டம் வந்து இப்ப டெக்னாலஜி ஆட் ஆகி புது விதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாதை என்னமோ யூட்டோப்பியன் சொசைட்டிக்கு போற பாதை மாதிரியே இருக்கேடா நீ சொல்றதெல்லாம். ஏன்னா நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சேன், ஹவு த வேர்ல்ட் கேன் மூவ் ஃப்ரம் 2030 டு an யூட்டோப்பியன் சொசைட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா what when there is a time when all your daily activities is automated, you could choose which actions should be automated and which action you want to do. For a person who is very creative in art can choose to automate the farming process, or bread bake பண்றது automate பண்ணலாம். Someone who is interested in baking can bake the bread by themselves, but then probably do washing or laundry, அந்த கோர்ஸ் automate பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து இந்த ஃபுல் சிஸ்டமையும் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு 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 கவர்னிங் சொசைட்டி இருக்கும். அந்த சொசைட்டி நாட் லைக் இன் 2030 which is governed by people, but probably governed by all our input. Only the system is the government, and the system is operating. The system is operating based on how we want to govern it, and that will be a universal input. Idu taandi there will be something called as a UBI. ஓகேவா? இது எல்லா யூட்டோப்பியன் சொசைட்டி அந்த ஆர்டிக்கலை வச்சுன்னா இந்த யூபிஐ வந்து ரொம்ப காமனா பேசுறாங்க. அந்த யூபிஐல என்ன சொல்றாங்கன்னா, யூனிவர்சல் பேஸ் இன்கம், single currency, single nation, and there will be one universal base income. நீ சொன்ன மாதிரி
ஒருத்தன் சாப்பிட்டு தூங்கி அவனோட ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அவனோட பேசிக் கனெக்டிவிட்டி பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீ சொன்ன மாதிரி பண்றதுக்கு ஒரு ஃபீ இருக்கும்ல, அந்த ஃபீயை வந்துட்டு சொசைட்டியே யூனிவர்சல் பேஸ் இன்கமா ஜென்ரேட் பண்ணி எல்லாருக்கும் அந்த இன்கமை கொடுத்துரும். ஓகேவா? அண்ட் தட் இன்கம் இஸ் மோர் இனஃப் ஃபார் யூ டு ரன் த பேசிக் லைஃப் ஸ்டைல். இதை தாண்டி நீ எக்ஸ்டென்சிவா ஏதாச்சும் பண்ண போவேல, யூ வில் நாட் ஸ்பெண்ட் money to it, but you have to spend intentions to it. So in case if you want to do something, அதுக்கு வந்துட்டு இந்த யூனிவர்சல் பேஸ் இன்கமோட டாப் அப் பண்ணி நான் ஒரு $10,000 அந்த மாதிரி இல்லாம உன் இன்டென்ஷன்ஸ் பில்ட் ஆச்சு அப்படின்னா people will join together and do that work. அவ்வளவுதான். There is no money involved in it. The money will go on a very deeper layer where it is just enough for everyone to operate in their day-to-day life, and that money you don't have to earn because it is given for everyone in the universe on a same level, which is generated by the society and given to the society. Okay, so more or less free ன்ற ஒரு கான்செப்ட். ஆனா அந்த ஃப்ரீ கான்செப்ட் குள்ள போக கூடாதுன்றது வந்துட்டு learning from history. So we will not announce anything as free. We will still have a value system, and basically we will say that value has been given to everyone in a very equal manner. அந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீ இத பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு இது பத்தி ஒபினியன் இருக்கு, நீ சொல்லு. எனக்கு தெரியல மச்சான், போக வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி பாது அவன் சொன்ன போக வாய்ப்பு இருக்கு இல்ல. இந்த கான்செப்ட பத்தி என்ன நினைக்கிற? இந்த கான்செப்ட் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நான் உனக்கு சொன்ன மாதிரி இந்த நான் வந்துட்டு ஐ எம் ஸ்கேலிங் அப் மை பர்சனல் எமோஷன் டு சி வேர்ல்ட்லி எமோஷன்ஸ். ஓகேவா? ரொம்ப பெரிய எமோஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, நான் ஸ்கேல் இட் டவுன் டு மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிதான் நான் ரிலேட் பண்ணி பாக்குறேன். ஸோ ஐ ஹவ் பீன் வித்வுட் பர்பஸ், அண்ட் வைல் பீயிங் வித்வுட் பர்பஸ் இட் சார்ட் ஆஃப் கிவ்ஸ் யூ அ வெரி டார்க் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு எல்லாமே ஆட்டோமேட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் வெரி ஷுர் தட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் ஒரு பயம். என்னன்னா that might end up in a space where majority of us will not have any purpose to live, and அது ஹாப்பியா இருக்குமா அப்படின்ற ஒரு questions, செல்ஃப் டவுட் நிறைய வருது அந்த ஸ்பேஸ பார்க்கும்போது. ப்ராமிசிங்கா இருக்கிறதோட செல்ஃப் டவுட் நிறைய வருது. கேன் வி ஹேண்டில் சச் அ ஃப்ரீடம்? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இன்டர்நெட்ன்ற ஃப்ரீடம்க்கே இவ்வளவு பேசுறோம். அட்மோஸ்ட் ஃப்ரீடம் வந்துருச்சு அப்படின்னும் போது கேன் வி ஹேண்டில் இட்? வில் வி பி ஹாப்பி அப்படின்ற ஒரு இதே விஷயத்துக்கு நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரேன். நீ சொன்னது வேற, ஓகே, நான் நினைக்கிறது வேற. ஆனா நீ சொல்றது வந்து வேலிட். அது ஒரு ப்ராப்ளம் தான். அது ப்ராப்ளம்ன்றத விட அது ஒரு அப்படி பார்க்கணும். அது ஒரு ஃபேக்டர். அதை நீ அப்படி பார்த்து ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பர்பஸ்லெஸ்ஸா ஆகும் போது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும் போது இட்ஸ் நாட் நெசசரிலி யூட்டோப்பியா. ஆனா யூட்டோப்பியா தான், அப்படி இல்ல. ஆனா அது எல்லாருமே அங்க லேண்ட் ஆவாங்களான்றது ஒரு பயமா இருக்கு. ஆமா, ஆமா, அது ஒரு பெரிய பயம். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, இந்த என்ன சொல்றது, இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்ன்றது இட்ஸ் பின் ஆக்சுவலா டெக்கேட்ஸ் டு ஈவன் லாங்கர் தேன் தட். ஓகே, யோசிச்ச ஒரு விஷயம். ஓகே, ஆனா அது பைபிள்ல இருக்குடா. பைபிள்ல இருக்கு இந்த கான்செப்ட். அது ஏன் நான் சொல்றேன், என்னன்னு இருக்கு, லைக் எல்லாருக்குமே வந்து they'll have a chip inside, and then அதை வச்சு தான் வந்து transactions everything will be done. So பைபிள்ல இருக்கா சிப் இருக்கு? மார்க் ஆஃப் தி டெவில்னு ஒன்னு இருக்கு. அதுல ரெவலேஷன்ஸ்ல கடைசியில வந்து மார்க் ஆஃப் தி டெவில்னு இருக்கும். அது எல்லாரும் வச்சுக்கிட்டாங்கன்னா they will be இந்த ஃப்ரீன்ற மாதிரி இருக்கும். ஆனா இல்ல, நான் அங்க வருவோம். ஆனா அது மச்சான், நீ வந்து இன்னொரு அடிஷனல் ஒரு பெரிய டாபிக் ஆட் பண்ணிட்டேன். இதுல நம்ம அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆனா நான் வந்து வரேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். என்ன வந்து ரொம்ப வாயை தூண்டிட்டேன். நான் ஒரு விஷயம் நீ சொன்னதை வச்சு நான் சொல்லி ஆகணும். ஓகே, எனிவே இதுக்கு வருவோம். இப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, அந்த ப்ரொவைட் பண்ற என்டிட்டி இருக்குல்ல, இட் குட் பி the authoritative entity. Okay, அவங்க they will have a set of rules. Okay, அந்த ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணாதான் அந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்.
அந்த rules will be tailored in a way that they keep you in control. Okay, if you go against anything within that rule, you have no access to shopping, groceries, any access to any services, and no universal basic income, and you'll be put away from society with no access to do anything at all. Okay, இது வந்து ரொம்ப என்டைசிங்கான ஒரு விஷயம் if you're an authoritative figure, because it's really something that is amazing for if you are someone who wants to take control. Okay, இது நடக்குமா அப்படின்னு நீ வந்து ஒரு கேள்வி இருந்ததுன்னா, வெயிட் பண்ண எனக்கு ஒரு ஆப்போசிட் வியூ இருக்குதுல. வாட் இஃப் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் இல்லாம ஒரு டெமோக்ரஸில வந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படி இருக்கும்? அதான் இது ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்லாம் இல்ல, ஆல்ரெடி இருக்கு. ஓகே, அதான எங்கெங்க இருக்கு, எப்படிலாம் இருக்குன்றதுதான். ஓகே, இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அது through the system that we already have. ஓகே, கவர்மெண்ட்ன்ற ஒண்ணு இருக்கிறதே in a way is that. ஓகே, அதுல இல்ல எனக்கு புரியல. கவர்மெண்ட்ன்ற ஒரு கவர்மெண்ட்னா என்ன? இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். ஓகே, பில்டிங்ஸா ஒரு அப்டிராக்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு அப்டிராக்ட் ஸ்ட்ரக்சர் for us to do certain things in common consensus. Okay, and there are physical buildings for those abstract structures to take its form. Okay, இப்போ இதுலயே நீ டாக்ஸஸ்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுவே வந்து அதோட மெயின் பர்பஸ் என்ன, எடுத்து ஷேர்டா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணி ஒரு சொசைட்டியா வளர்றதுக்கு. ஓகே, கிடையாது. இரு வர இப்போ நம்ம வந்து 3 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்னு சைமனோட பிரான்ச் போனோம், ஒன்னு யூனிவர்சல் இன்கம் போனோம், இப்போ கவர்மெண்ட்னு போயிருக்கோம். இதுல வந்து நான் வந்து ஒன்னு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம்ல இருந்து சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் வந்து சைனால இருக்கு. ஓகே, ஆக்சுவலா சைனால யூனிவர்சல் பேசிக் இன்கம் இல்ல, யூனிவர்சல் பேசிக் இன்கம் பத்தி நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் அப்படின்றது ஒண்ணு வரும். ஓகே, வெஸ்டர்ன் சொசைட்டில வரும். வெஸ்டர்ன் சொசைட்டில வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்துரும். சைனால இருக்கு. சோ எல்லா இடத்துல ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். ஸ்டோர் கிரெடிட்ல எல்லாமே இப்பவே இருக்குடா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே எல்லா ஸ்டோர்லயுமே இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோர் கிரெடிட். சோ இது வந்து சப்கான்சியஸா இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா நீ சொல்றது கான்செப்ட். ஆமா, சோ இப்போ சைனால ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒருத்தன் வந்து செல்போன் அப்படி வச்சுட்டு டேபிள்ல ஃபுட் கோர்ட்ல மால்ல வச்சுட்டு போறான். போனுக்குன்னு ஏதோ ஒரு இது வெஸ்டர்ன் ஆளு தான். போயிட்டு எல்லாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு வரான். அவன் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ அவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா இது ஏன் அப்படின்னா, அங்க வந்து நீ ஏதாச்சும் தப்பு பண்ணேனா, ஏதாச்சும் நீ மொல்ல மாதிரி தானே பண்ணேனா, there is no escape. எல்லா இடத்துல கேமரா இருக்கு. ஓகே, எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ நான் போய் கம்ப்ளைண்ட் ஒண்ணு பண்ணேன்னா, it's a no brainer that you can easily find out who did it. Okay, so அதுவும் கேமராஸ் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்னா, they know நீ மாஸ்க் கூட போட்டிருக்கலாம், பார்ஷியலி அவைலபிள் ஃபேஷியல் டிடெக்ஷன் வச்சு கூட it will identify you. ஓகே, இப்போ எங்க எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வருதுன்னா, இப்போ ப்ராப்ளம்க்கு முன்னாடி இதை வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து ஒரு விதத்துல பார்ப்போம். இப்போ எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கிறது ஒரு ஃப்ரீடம், பிரைவசி கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஓகே, ஆனா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து வருது. ஓகே, ஆனா என்ன பிரச்சனைனா, வித் ஃப்ரீடம் ஆல்சோ கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ ஒரு இடம் ஃபுல்லா நான் கேமரா வைக்கலன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே திருடாம இருக்கணும், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஓகே, ஆனா கேமரா வச்சிருக்காங்க, அதனால திருடல. ஓகே, சோ இப்போ இதுவே நான் வந்து இங்க டொரண்டோல கூட பண்ண முடியாது, போனை வச்சுட்டு வெளில போயிட்டு வர்றது. கரெக்ட். சி இதுல என்ன, இந்த எக்ஸாம்பிள்ல இல்ல இந்த சினாரியோல என்ன பிரச்சனைனா,
இது வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ரூல் இருக்கிற ஒரு கண்ட்ரியில நடக்கிறதா நம்ம இமேஜின் பண்றதுனால தான். இஃப் இட்ஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதுக்கு இட்ஸ் ஆக்சுவலி யூனிவர்சல் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே வந்து தெர் இஸ் நோ, என்ன சொல்றது, ப்ரீடிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ். சொல்றது ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். அதுதான் நானும் வந்து ஆசைப்படுறேன். ஓகே, ஆனா எனக்கு அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை பிகாஸ் ஆஃப் ஹவ் ஹியூமன்ஸ் ஆர் எனக்கு இல்ல. புரியுதா? ஓகே, நான் ஒன்னு சொல்றேன். இதுல என்ன, நான் ஆக்சுவலா லெட்ஸ் சே த கவர்மெண்ட் கிவ்ஸ் டு எவ்ரி ஒன் இன் இந்தியா, ஆர் நம்ம ஸ்டேட்ல மட்டும்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டை வந்து ஒரு தனி பாடியா பாரு, தமிழ்நாடு மட்டும் பாரு. எல்லாருக்கும் வந்து சர்வைவலுக்கு எவ்வளவு தேவையோ, அதாவது ஃபுட்டு, இந்த எக்ஸ்பென்சஸ், அதான் ஒரு பேசிக் இது எவ்வளவு வேணுமோ அதை வந்து மாசம் மாசம் நம்ம டாக்ஸஸ்ல இருந்தே வந்து ஜென்ரேட் ஆகி உள்ள வந்துருது, எல்லாருக்கும் வரும். ஓகே, எல்லாருக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. ரொம்ப பணக்காரங்களுக்கு யூ ஹாவ் an option of opting in or opting out. If you opt in, you will also get it. Okay. Do you think people will stay அப்படியே தான் இருப்பாங்க, அதே இடத்துல தான் இருப்பாங்களா, இல்ல there is no predetermining conditions? ஸோ இது நீங்க வந்து prerequisites, நீங்க இதை தாண்டணும் இறங்கணும் அப்படின்லாம் இல்லாம everyone gets the same amount. Whatever டேலண்ட், ஸ்கில்லு உனக்கு அதுக்கு மேல இருக்கோ, நீ எவ்வளவு அதுக்கு மேல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீ, எவ்வளவு உழைக்கணுமோ, எவ்வளவு வேலை செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறது. இங்க பாரு, நீ சொல்றது வந்து பெர்ஃபெக்டான ஐடியலான சிச்சுவேஷன். ஓகே, அண்ட் அது எனக்கும் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. இல்லடா நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாரு. ரெண்டு பேருமே ஒரு லைனோட சோர்ஸ்ல இருந்து ஒருத்தன் பார்த்து சொல்றீங்க, இன்னொருத்தன் டெஸ்டினேஷன்ல இருந்து பார்த்து சொல்றீங்க. ரெண்டு பேருமே ஒரே லைனை தான் பாக்குறீங்க. ரிதேஷ் பாக்குறது சோர்ஸ்ல இருந்து பாக்குறான், எம்கே பாக்குறது டெஸ்டினேஷன்ல இருந்து பாக்குறான். நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், நீ 100 ரூபாய் சம்பாதிக்கிறடா எம்கே, ஓகேவா? சரி, நீ சொல்லு. நான் சொல்றேன், நீ இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிற, ஓகேவா? அதுல 70 ரூபாய் நீ கவர்மெண்ட்க்கு கொடுக்கணும்னா நீ கொடுப்பியா? 70 ரூபாய் இப்போ ஏன் 70 ரூபாய் கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் வரும்னா, நீ இல்ல உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. கவர்மெண்ட்னா என்னதுன்ற வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன். இல்ல அவ்வளவுதான், சின்ன ஒரு பவுண்டட். இப்ப கவர்மெண்ட் கேக்குதுன்னு நீ சொன்னதுனா, சரி, நீ இப்ப கவர்மெண்ட் கேக்குதுன்னா அப்படின்றல, அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் தேவையானது எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துருதுடா. இல்ல இன்னைக்கு இருக்கிற நம்ம சரி எம்கே அவனோட ஜோனுக்கு வா. நம்ம ஒரு ஃபியூச்சர் யூட்டோப்பியன் சொசைட்டிக்கு போய் பேச வேண்டாம், 2024க்கு வருவோம், ஓகேவா? 2024 கவர்மெண்ட் கண்ட்ரிஸ் இன்னைக்கு இருக்கிற பிரின்சிபல் மாரல், இன்னைக்கு நீ சம்பாதிக்கிற 100 ரூபாய், ஓகேவா? நம்ம இந்தியாவிலேயே இருக்கோம், இந்தியால நீ 100 ரூபாய் சம்பாதிக்கிற, 70 ரூபாய் உனக்கு வரி கேக்குது. அந்த 70 ரூபாய்க்கு உனக்கு எல்லாமே கொடுத்துருது பேசிக்கா, ஓகேவா? நீ எஜுகேஷனு, மெடிக்கல் கேர், எல்லாமே, ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உனக்கு கொடுத்துருது. குழந்தைய வளர்க்கறதுக்கு, ஓகேவா, குழந்தைய எல்லாத்துக்குமே உனக்கு காசு கொடுத்துட்டு 70 ரூபாய் கேக்குது. ஆக்சுவலா இப்படி கேட்காதுடா, இப்படி இது வந்து ஒரு சிஸ்டம் கிடையாது. நான் ஒரே ஒரு நிமிஷம், ஹைபோதெட்டிக்கல் சினாரியோல கூட ஒரு சினாரியோல கூட அந்த 30 ரூபாய் கூட நீ சொல்றது நடக்காது. அந்த 30 ரூபாய் கூட உனக்கு எப்ப வேணும், அந்த 30 ரூபாய் கூட உனக்கு எல்லாரும். எனக்கு வந்து கட்டாயம் வந்துச்சு. திருப்பி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அந்த 30 ரூபாய் கூட உனக்கு செலவு பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீயா, ஓகேவா? நான் சொல்றேன், எல்லாரும் போறதுக்கு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஃப்ரீ. நீ வந்து கன்வீனியன்ஸ்க்கு கார் வச்சுக்கிற, அந்த கார் ஆனா எனக்கு 2 கார் வேணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா தான் உனக்கு அந்த 30 ரூபாய் தேவைப்படுது. அப்படி நீ பேசிக்கா மட்டும் பாத்தீங்கன்னா உனக்கு அந்த 30 ரூபாய் கூட தேவைப்படாது. ஏன்னா கவர்மெண்ட் 70 ரூபாய்க்கு எல்லாமே கொடுத்துருச்சு. அப்படின்னும் போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரிதான் இன்னைக்கு ஸ்வீடன் இருக்கு, ஓகேவா? இவ்வளவு ஸ்கேல் இல்லைனாலும் இன்னைக்கு ஸ்வீடன்ல 70% வரி கட்டுறாங்க. மனசார யாரு கட்டுறாங்க? நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் எங்க மக்கள் கட்டுறாங்க, நான் அது சொல்ல வரேன். இது சொல்லும் போது எங்க தப்பா இல்ல இது எங்க தப்பா போகும்னா, நான் வந்து வாங்குறதே 100 ரூபாய், என்கிட்ட 70% கேட்கலாமா அப்படின்றது வந்து யார் திரும்ப அதை பத்தி பயப்படுவாங்க? ஆக்சுவலா வந்து ரொம்ப, அதாவது ஒரே சொசைட்டில வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கிறவனும் இருப்பான், ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனும் இருப்பான். கரெக்ட்ல இல்லன்ற நான் அதுதான் நான் சொல்ல வரேன்.
இல்ல, நான் சொல்ற எக்ஸாம்பிள் இல்ல. ஏன்னா நான் ஸ்வீடனை பத்தி பேசுறேன். இப்ப நான் உனக்கு சொன்னது எல்லாமே சரி. ஸ்வீடனை பத்தி தான். இன்னைக்கு ஆனா நான் இன்னைக்கு ஷுவரா வந்துட்டு சொல்றேன், எனக்கு எந்த டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஆனா நீ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, சம்பாதிக்கிற 100 ரூபாய்ல 70 ரூபாய் கேக்குறாங்கன்றது அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு 70% வரைக்கும் வரி இருக்கு ஸ்வீடன்ல. ஓகேவா? ஓகே, யாருக்கு இருக்கு? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து 70% கட்டுறாங்க? அது நான் சொல்ல வரேன். அதுக்குதான் நான் சொல்ல வரேன். அப்கோர்ஸ் நீ சொல்றது இருக்கு. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 70%, 1000 ரூபாய் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன் 70% கொடுக்கும். ஐ அக்ரி. ஆனா அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்புமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஐம் நாட் சேயிங் ஸ்வீடன் இஸ் த பெர்ஃபெக்ட் சொசைட்டி. அங்கேயும் நிறைய ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கான்செப்ட் நான் உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி உனக்கு ரொம்ப டிஸ்டன்டா இருந்துச்சோ, யூ வில் நாட் பி ஏபிள் டு திங்க் ஹவு அ வேர்ல்ட் இஸ் வென் யூ ஹாவ் எவ்ரி திங். அன்னைக்கு வந்துட்டு நம்ம இப்படி பேச மாட்டோம்ன்றத நான் சொல்ல வரேன். புரியுதா? இன்னைக்கு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபியர்ல இருந்து தான் நம்ம சொல்றோம் என்னால 70 ரூபாய் கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்குறாங்கன்ற இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு பேலன்ஸ் சொசைட்டி வரணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாதான் உனக்கு தெரிய வரும் எந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல அவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க. இது இந்த இடத்துல ஒரு சிம்பிள் கிளாரிபிகேஷன் ஒன்று பண்ணணும். என்னன்னா, இப்போ ஒருத்த வந்து இப்ப நான் 1 கோடி சம்பாதிச்சுட்டு அதுல நான் வந்து 70% கட்ட மாட்டேன். அதை எப்படி அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா, நான் சம்பாதிக்கிறது வந்து 1 கோடியை தாண்டி, ஓகே, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி மேல சம்பாதிக்கிற எல்லாரும் 70% டாக்ஸ் கட்டணும்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் 1 கோடி லெவல் இருக்குல்ல, அந்த 1 கோடிக்கு மேல நான் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்கும் 70% டாக்ஸ் இருக்கும். புரியுதா? 1 crore அபவா நான் சம்பாதிக்கிற 1 கோடியே 10 ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன்னா அந்த 10 ரூபாய்க்கு 70% நான் கட்டணும். புரியுதுல? இதுதான் ஆக்சுவலா அந்த 1 கோடியோட 70%, 70 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கணும்ன்றது கிடையாது 70% டாக்ஸ். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அப்படியே நான் இது ஸ்வீடன் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். ஸ்வீடன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூரோப்பியன் சொசைட்டின்னு சொல்ல. ஸ்வீடன் இஸ் த நியரஸ்ட் example that I can show to say how an early Ethiopian society could be. ஓகேவா? நான் வந்துட்டு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே கொடுக்கல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அங்க போய் நின்னாதான் you will know how we will think differently. The full human thought process would be completely different when you have no disparity around you, where you don't have to think about if it is 70% of more than 1 crore or 70% more than 100 rupees, because you are settled for your basic amenities. Okay va? இப்ப அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து நான் சொல்றேன் என்னன்னா, இன்னைக்கு ரித்தேஷ் சொல்றது அவன் சோர்ஸ்ல இருந்து பார்த்து சொல்றான் மச்சான். ஓகேவா? என்ன சொல்றான், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. அங்க நம்ம அதை என்னன்னு சொல்றோம்னா, அது நம்ம கவர்மெண்ட்னு சொல்றோம். கரெக்ட்டா? இப்போதைக்கு கவர்மெண்டே வேணான்ற நீ அது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஆப்வியஸ்லி ஓகே. சோ கார்ல் மார்க்ஸோட where he takes us Marxism என்னன்னு நான் சொல்றேன். a cashless stateless moneyless classless stateless moneyless society தான் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் சொசைட்டி. ஓகே. ஸோ கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்காது, ஸ்டேட்டே இருக்காது. த ஸ்டேட் வில் டிஸப்பியர் ஆர் டிசால்வ். ஓகே, ஸ்டேட்டுக்கு தேவை இருக்காம போகும். ஓகே, தேர் ஷுட் நாட் பி அ கவர்னிங் பாடி. அண்ட் மணி இருக்காது. டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மணின்ற ஒரு அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தானே, ஒரு பேப்பர் தானே. இட்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட் தட் ஆஃபர்ஸ் திஸ், இதோட வேல்யூ இவ்வளோன்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம மார்க்சிசம்க்கு உள்ளேயும் போவேனா, எங்கேயும் போவேனா. இட்ஸ் இப்போ நம்ம கவர்மெண்ட்னு சொல்றது என்னன்னா, முன்னாடி வந்து ராஜாக்கு அந்த நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் வரி கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லேண்ட்லார்ட்ஸுக்கு வந்து டாக்ஸும் கொடுப்பாங்க, அவங்க உடைக்கிற இதுல இருந்தும் பொருட்களையும் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து ஸோ பேசிக்லி டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் மக்கள்ல இருந்தே ஒருத்தன், இட்ஸ் ஜஸ்ட் ஐடியலி டெமோக்ரஸி வந்து ஒரு போஸ்ட் மாதிரி தான், ஒரு வேலை மாதிரி தான். கிட்டத்தட்ட பீப்புள் சூசிங் ஒன் அமங்ஸ்ட் ஆர்செல்ஸ். நம்மளே நமக்குள்ள யார் வந்து ரூல் பண்ண போறாங்க சூஸ் பண்ணி டிசைட் டு பண்றதுக்கு இந்த டைப் ஆஃப் சொசைட்டி நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே.
நீயும் சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்ல நான் வந்து இல்ல கனெக்ஷன் வந்து ப்ராப்ளம் இல்லாத மாதிரியே நடிக்கிறேன்டா கொஞ்சம். ஓகே ஓகே, அதனாலதான் சொன்னேன். இப்ப ஏன் கனெக்ஷன் அன்ஸ்டேபிளா இருக்கு சொல்லிட்டான்ல ஒண்ணுவே. அதுதான் பொய் இல்ல, அதான் நம்மளோட ஓன் நம்மள இருந்து ஒருத்தன் போய் அங்க இருக்கிறதுன்னு சொன்னேன். அப்படியே கன்டினியூ பண்ண. சோ நம்ம வந்து ஐடியல் சொசைட்டியை ட்ரீம் பண்றதோ இல்ல ஒரு யூட்டோபியன் சொசைட்டிக்கு நம்ம வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றது இல்ல சிச்சுவேஷன். ஆக்சுவலா இட்ஸ் ஜஸ்ட் தட் எதெல்லாம் பெட்டரா இருக்க முடியுமோ அதெல்லாம் பெட்டரா ஆக்கி தான் ஆகணும். அதை வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து சொசைட்டில இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்டர்நெட்னு நம்ம பேசுறோம்ல. நான் நடுவில் கூட சொன்ன இந்த மாதிரி எப்படி இன்டர்நெட் வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணப்படுது பை கம்பெனிஸ் டு என்ன சொல்றது, மொனோபலைஸ் சர்வீசஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்லி வாடகை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கம்யூனிகேட் பண்றதுக்கும் சரி, ஒரு விஷயத்த தேடுறதுக்கு, ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு, நம்ம ஃப்ரீயா என்ஜாய் பண்ற எல்லாமே நம்ம வந்து ரெண்ட் கொடுத்து தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஐதர் நம்ம பர்சனல் யூஸ் பண்ற அந்த டேட்டாவா கொடுக்குறோம், இல்ல பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா நம்ம வந்து அதை காசு கட்டி தான் வாங்கிக்கிறோம். ஓகே, பேசிக்லி. ஸோ தண்ணியில இருந்து அப்படிதான் ஆயிடுச்சு. தண்ணி, சாப்பாடுல இருந்து எல்லாமே வந்து ஆமா. இது பேசிக்கா ஒரு லைஃப் வாழணும்னாலே பேசிக்கா நான் ஒரு முனிவர் மாதிரி வாழணும் அப்படின்னாலுமே நான் வந்து ஒரு கப்பம் கட்டி தான் ஆகணும். இந்த விஷயம் தெரியுமா? இந்த விஷயம் தெரியுமா? இப்போ சொல்லு எம்கேக்கு பதிலா நீயே வர. சாரி இல்ல, என்னன்னா இந்த ரீசெண்டா வந்து அடோபி இது இருக்குல்ல, ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, சாஃப்ட்வேர் இருக்குல்ல, பயங்கர ஒரு கிரிட்டிசிசம்க்கு உள்ளாச்சு. என்னன்னா வந்து முன்னாடி எல்லாம் போட்டோஷாப் நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டா கீ வந்து யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். நம்ம ஓன் பண்றோம் அந்த பொருளை. ஓகே, we pay and get a service and we use that software. இப்போ எப்படின்னா மாசம் அதுக்கு வாடகை கொடுத்து நீ அதை வச்சுக்கவே முடியாது. கடைசியாக அது உண்டா ஆகாது. நீ ஒரு பொருளை அதாவது மச்சான், இப்ப எந்த மாதிரினா, இப்ப இன்டர்நெட் காருக்குள்ளேயே வந்துருச்சுல. ஸோ கார்ல வந்து இந்த ஸ்பெஷல் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும் தெரியுமா, நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். அந்த மாதிரி வித்தியாசமான அட்வான்ஸ் டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் இருக்கும்ல. ஒரு சில கார்ல, ஐ டோன்ட் ரிமெம்பர் தி பிராண்ட். மச்சான் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ண. ரொம்ப மோசமா இருக்கு கனெக்ஷன். ரொம்ப மோசமா இருக்கு. ஒரே நிமிஷம், ஞாபகம் இல்ல. ஆனா ஒரே ஒரு பிராண்ட் என்னன்னா அந்த மச்சான் ரொம்ப மோசமா இருக்கு கனெக்ஷன். ரொம்ப கேவலமா இருக்கு. வெயிட் பண்ணு, ரொம்ப பேடா இருக்கு. ஹோல்ட் பண்ணு. ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றவனுக்கும் கேவலமா இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் தான்டா. எனக்கு தான் நான் சொல்றேன். யாருக்கு சொல்றேன்? நானும் சூர்யா மட்டும் ஃபன்னா பண்ணிட்டு இருக்கோம். நான் எனக்கு தான் எனக்கு மோசமா இல்ல, எனக்கும் வந்து எனக்கு தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிடா, உனக்கு தான்டா. ஏன்னா இங்க நான் எக்ஸாம் வந்து இன்டர்நெட் வச்சு எக்ஸாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டொரண்டோலயே எக்ஸாம் முடிச்சேன். ஏன்னா அவ்வளவு எனக்கு இங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்நெட்ல. அதனாலதான் உங்களுக்கு ஜியோ லைஃப் வித்தவுட் இன்டர்நெட் பத்தி பேசுறாரு, இன்டர்நெட் பத்தி இல்லாம. சரி, இது என்ன, இத கட் பண்ணிட்டு இன்னொரு இதை அனுப்பட்டுமா? இப்போ கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பேச ஆரம்பிச்சா சரி, நான் பேச ஆரம்பிக்கிறேன், பார்க்கல என்ன ஆகுதுன்னு. ஆமா, ஓகே. நான் டெக்னோ ஃபியூடலிசம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, எப்படி இன்டர்நெட் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாரு. என் வீட்டுல வந்து ஒரு தண்ணி ஃபில்டர் பண்ற ஒரு மெஷின் இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. இப்போ இந்த ஆப் இன்டர்ஃபேஸ், நமக்கு கனெக்டிவிட்டி, நமக்கு வந்து இன்னும் நிறைய சாய்ஸஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது மூலியமா அவங்க என்ன பேசிக்கலி பண்றாங்கன்னா, அந்த ஆப்ல வந்து நான் எவ்வளவு லிட்டர்ஸ் தண்ணி யூஸ் பண்றேன்னு ஒரு மீட்டர் இருக்கு. ஓகேவா? இந்த மெஷின் எவ்வளவு லிட்டர்ஸ் தண்ணி வந்து எனக்கு கொடுக்குது, நான் அந்த எவ்வளவு லிட்டர்ஸ் தண்ணி யூஸ் பண்றேன் அப்படின்ற கணக்கை வச்சு கோயிங் ஃபார்வர்ட் அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதை நாம ஆப்லயே நேவிகேட் பண்ணி பார்த்துருக்கேன்.
இப்போ வந்து எனக்கு எந்த காசும் அதை சார்ஜ் பண்ணல. நான் அந்த மெஷினை வந்து காசு கொடுத்து ஃபுல் காசு பே பண்ணிட்டு அந்த மெஷின் நான் வாங்கிட்டேன். கோயிங் ஃபார்வர்ட் அவங்க பிளான்ஸ் என்னன்றது அந்த ஆப்லயே உள்ள போய் நோண்டி பார்த்தா தெரியும். அது எவ்வளவு தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குதோ அதுக்கு ஏத்த அமௌண்ட்டை வந்து எனக்கு பில் பண்ணிருவாங்க. நான் வந்து பொருளை வந்து காசு கொடுத்து வாங்குறது இல்லாம மாசம் மாசம் அது தண்ணி ஃபில்டருக்கு நான் காசுக்கு ரெண்ட் கொடுக்கணும் அதுக்கு. ஓகேவா? ஹெச்பி பிரிண்டர்ஸோ இல்லை வேற ஏதோ பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க. என்னன்னா ஒரு 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 பர்டிகுலர் சர்வீஸ்க்கு வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ஏன்னா ஆப்பும் பிரிண்டரும் இன்டெகிரேட் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ இங்க் இருக்கும், நீ புதுசா கார்ட்ரிட்ஜ் போட்டாலும் அந்த சர்வீஸ்ல இருந்து நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டனா இட் will not எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ மச்சான் சூரி, இப்போ புரியுதா எனக்கு ஏன் ஒரு மாதிரி இது டிஸ்டோபியனா எனக்கு தெரியுதுன்னு? நீ அதுலயுமே நான் இன்னும் தாட் ப்ராசஸே நான் இல்லடா, நீ சொல்றல ஏன் இருக்குன்னு நான் கேக்குறேன். இந்த யூட்டோபியன் சொசைட்டியா இருக்கட்டும், டெக்னோ ஃபியூடலிசமா இருக்கட்டும், ஓகேவா, யூட்டோபியன் சொசைட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம எல்லாமே அது ஒரு ஃபியூச்சர் கான்செப்டா பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அங்க இருந்து தானே வந்திருக்கோமே, இல்லையா? மச்சான் இரு யூட்டோபியா அப்படின்றது நான் சொன்னது கரெக்டா இல்லையா? ஜம்ப் பண்ணாத. யூட்டோபியன் சொசைட்டி ஒரு ஃபியூச்சர் கான்செப்டா இல்ல, நம்ம அங்க இருந்தா வந்திருக்கோமா? தண்ணி ஒரு காலத்துல எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் இருந்துச்சு, சோறு எல்லாருக்கும் ஒரு காலத்துல ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அங்க இருந்தா அப்ப நம்ம வந்திருக்கோம். எல்லாருக்குமே எல்லாமே ஒரு மாதிரி ஈக்குவலா இருந்த ஒரு சொசைட்டில இருந்தானே வந்திருக்கோம். அது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கோ, இல்ல 8,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கோ. யூட்டோபியா நீ வந்து அதாவது பேசிக் இப்போ வந்து அனிமல்ஸ் எல்லாம் இப்ப யூட்டோபியால தான் இருக்காங்க, ஃபாரஸ்ட்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே அதை டிஃபைன் பண்ணாத. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யூட்டோபியா நம்ம இப்போ யோசிக்கிறோம்ல, ஓகே, எல்லாருக்கும் இப்போ நம்ம ஏன் யோசிக்கிறோம்னா, இப்போ யூட்டோபியால இல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட நம்ம இப்போ யோசிக்கிறோம். இப்போ அதுக்கு வருவோம். கரெக்ட். ஓகே, சோ இப்போ அதுதான் இப்போ ரெலவென்ட். ஓகே, சோ இப்போ யூட்டோபியா நோக்கி போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ட் ஆஃப் அந்த ஒரு எண்ட் கோல் அந்த யூட்டோபியான்னு வைக்கிறோம்ல, இப்போ அது வச்சதுக்கு அப்புறம் அது வந்து யூட்டோபியாவா இருக்காது. ஓகே, that is fine, that is totally fine. நான் என்ன சொல்றேன்னா, டோட்டலி ஃபைனா இல்லையான்றதை விட லெட்ஸ் ஜஸ்ட் மேக் an observation here. என்ன சொல்ல வரேன்னா, the process of pursuing to utopia is better than being in utopia. That is அதுதான் நம்ம டார்கெட்டே. நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து வெட்டி விட வேண்டியதை வெட்டி விடணும், சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும். So we have to change things in the society, right? Correct. இப்போ ஆனா இதுல என்ன எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னா, நாட் இந்த வெட்டி கூடாது அதுல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு எங்க ஒரு ப்ராப்ளம் கூட விட்டுறேன், எனக்கு ஒரு பயம்னா, இது யாரு கையில இருக்கும்ன்றதுக்குதான் எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். ஓகே, இது வந்து இந்த பயத்தை வந்து நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த பயத்தை வந்து என்னோட மனசுல இருந்து எடுத்து விட்டெறிய முடியாது. ஏன்னா நீ என்ன சொன்னாலுமே ஒரு கண்ணு மட்டும் எனக்கு நீங்க 2 பேரும் சொல்றது நான் அக்ரி பண்ணாலுமே ஒரு கண்ணு எப்பயுமே எனக்கு வந்து ஒரு ஸ்கெப்டிசிசம் கூட சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்து நம்ம அப்படியே யாரு கையில இருக்கு, அதை மிஸ்யூஸ் யாராச்சும் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அது ரொம்ப நல்லது, ரொம்ப தேவை. சூர்யா வந்து இப்ப நார்வே ஸ்வீடனை வந்து சம்திங் க்ளோஸ் டு அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி இருக்கிறதே கொஞ்சம் க்ளோசஸ்டா இருக்குன்னு சொல்றான்ல. இப்போ ஒருவேளை வந்து நார்வே அந்த இடத்துக்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நார்வே இன்னும் ஆர் ஸ்வீடன் அந்த இடத்துக்கு போகுதுன்னா, இட் வில் ஸ்டில் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் நார்வே அண்ட் ஸ்வீடன் அண்ட் அங்க இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இல்ல, எங்களுக்கு கரெக்டா இருந்தது. கேட்டுதான் இருக்கு, நாங்க ஆழ்ந்து கவனிச்சோம். ரெக்கார்டிங் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம இந்த அவனோட பிரெயின் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்றான்டா அவன். அப்படியா? இல்ல, எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுடா. ஓகே சோ பேசிக்கலி வந்து அந்த யூட்டோபியா வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்கும், அது யார் கையில இருக்கும் அப்படின்ற ஒரு क्वेश्चन இருக்குல்ல. அப்படி ஒரு क्वेश्चनே தேவையில்லை, அது யார் கையிலுமே இருக்காது. அது வந்து எப்படி சொசைட்டி இருக்கும். இப்போ நீ இது சொல்றல, இந்த மாதிரி இருந்தா பெர்ஃபெக்ட். ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்காது. ஓகே, ஆனா முட்டைகோசுங்களா, இதுதான் ஒரு நாள் முன்னாடி பேசுறேன். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து பேசுறதா ரிட்டேஷ். அவன் டெஸ்டினில இருந்து பார்த்து சொல்றான்டா. நீ இங்க இருந்து நீ ஸ்டார்ட்
ரேஸ்ல இருந்து பார்த்து இல்ல பயத்து பேசுற. அவன் எண்ட் ஆஃப் த ரேஸ் போயிட்டு பயப்படாதீங்க, இங்க வந்துட்டா இப்படிலாம் ஆகாது. அப்கோர்ஸ் அவன் அங்க போயிட்டு ஹியூமன் சொசைட்டி அங்க போயிடுச்சுன்னா அப்படி ஆகலன்றது தானே அர்த்தம். இல்ல எனக்கு அவன் எண்ட்ல இருந்து பேசுறா, நீ பிகினிங்ல இருந்து பேசுறடா. அவ்வளவுதான். அந்த ரெண்டு பேருமே இல்ல எனக்கு அது புரியுது. அது ஆனா இப்போ பிகினிங் தான் பேசாதீங்கடா. இல்ல அந்த பிகினிங்ல தான்டா எனக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா பிகினிங்ல தான் நம்ம இருக்கோம். ஓகே, எண்ட் கோல்ல வந்து நம்ம கான்செப்சுவலா நம்ம பேசலாம். ஏன்னா கான்செப்சுவலா அதுதான் நடக்கணும் நம்மளுக்கு ஆசை எல்லாருக்குமே. ஓகே, யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் இட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தட் கான்ட் பி தி பிரைமரி மோட்டிவ் டு அட்டைன் இட். வேர்ல்ட் எக்கனாமிக் சொல்றது புரியுதா? ஓகே, இரு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உனக்கு நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்றேன். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வந்து அவங்க வந்து தே ட்ரைங் டு டேக் கண்ட்ரோல். அது வந்து பச்சையா தெரியுது. ஓகே, அது எல்லாமே வந்து அதாவது ஒரு வீடியோ வந்துச்சு, ஆனா எடுத்துட்டானுங்க. நல்ல கிரிட்டிசிசம் வந்தோன்னு எடுத்துட்டானுங்க. என்னன்னா யூ வில் ஓன் நத்திங் அண்ட் யூ வில் பி ஹாப்பி அப்படின்னு ஒரு வீடியோ அவனுங்க போட்டானுங்க. ஓகே, அது வந்து அவனுங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாமே will be provided as a service for you. Okay, you would own nothing but you will be extremely happy ன்ற மாதிரி. ஓகே, எல்லாரும் இப்ப வந்து போட்டோஷாப் வந்து நீ வந்து சொன்னல, we're not owning it anymore. So எல்லாமே அப்படி யோசிச்சு பாரு. everything that you have, everything that you do, அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து கொண்டு வரத கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அவனுங்க அந்த கான்செப்டை பத்தி பேசதே நிறுத்திட்டானுங்க. ஓகே, ஏன்னா பேக்லாஷ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரிலாம் ஒரு இது வரும்போது we need to be aware கூட இல்ல, we need to just make sure. ஆமா, ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அது யார் அந்த மாதிரி பண்ண வரா, எதுக்காக பண்றாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா you will own nothing and அப்படின்னு சொன்னாலே someone else owns it. ஓகே, அந்த someone else யாருன்றதான். ஏன்னா அந்த someone elseல தான் எனக்கு அந்த அகைன் நீ டெஸ்டினேஷன் நான் பார்க்கல, சோர்ஸ் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கதான் ஆரம்பிக்க போறோம். ஓகே, நான் வந்து ஆக்சுவலா மனசுல நினைச்சு நான் பேசிட்டு இருந்த யூட்டோபியா இல்ல, நம்ம ஜேர்னி டுவர்ட்ஸ் யூட்டோபியா இருக்குல்ல, அது கண்டிப்பா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல இருந்து ஆரம்பிக்காது. அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்க இந்த மாதிரி. அப்படின்னு எனக்கும் ஆசை, அப்படின்னா எனக்கும் கண்டிப்பா ஆசை. ஆனா யூட்டோபியா ப்ராமிஸ் எப்பயுமே வந்து கெட்டது பண்றவங்களே நல்ல மாதிரி தானே வருவாங்க. ஆப்வியஸ்லி. சோ நம்ம வந்து யூட்டோபியாவை ரீச் ஆகுமா இப்ப சூர்யா எதுல டிஸ்அக்ரி 90s கிட்ஸ்னா அப்படிதான்டா யோசிப்போம். ஒத்துக்கணும்டா நீ. இல்ல சூர்யா இப்ப வந்து டிஸ்அக்ரி பண்ணல, எதுல டிஸ்அக்ரி பண்ணனும் சொல்லு. they will have a facade of being kind to you. இல்லடா, ஃபசாட்லாம் இல்லடா. நீ சரி, நீ ஏன் உன்னோட ஹோப் ஆஃப் ஹியூமனிட்டி சுத்தமா அப்படி இல்ல இங்க பாரு, ஒரு கான்செப்ட் ஒரு மிச்சம் நான் ஒன்னு சொல்றேன். இங்க பாரு, நான் இது சொல்லிட்டு நீ ஆரம்பி, பதில் சொல்றேன். நீ சொல்லிட்டு ஆரம்பி. எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் மட்டும் உனக்கும் எனக்கும் இருக்கும். ஓகே, ரெண்டு பேருமே ஆப்டிமிஸ்டிக். ஓகே, ஆனா அந்த ஆப்டிமிசம்ல நீ வந்து சம்டைம்ஸ் யூ வில் நாட் அக்ரி டு எனிதிங் தட் குட் பாசிபிளி கோ பேட். அது வந்து நம்ம கிராப் மென்டாலிட்டி போய் எபிசோட் பாரு. இந்த மாதிரி இல்ல எனக்கு புரியுது நீ என்ன சொல்றேன்னு. பட் அந்த மாதிரி கிடையாதுன்ற நீ என்ன அந்த மாதிரி பாக்காத. நான் பிராக்டிகலா பாக்குறேன், நான் ரியாலிட்டியா பாக்குறேன். சரி சொல்லு. இந்த பால நான் தூக்கணும்னா எவனோ ஒருத்தர் தூக்கிதான் ஆகணும். கரெக்டா? அவன் எவனோ ஒருத்தர் இந்த பால தூக்கும் போது இந்த பாலால அவன் என்ன அடிச்சிருவான் நீ கத்துற. நான் என்ன சொல்றேன், அந்த பாலால அவன் அடிக்கிறன்றதுதான் மேட். மச்சான், நீ என்ன சொல்ல வர? நல்லது பண்ணாலே கெட்டது பண்றவன் நல்லது பண்ற ஒரு முகமுடிய போட்டுதான் வருவான். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சொல்லு. நீ எல்லா டிக்டேட்டர்ஷிப்ப பாரு. எனி டிக்டேட்டர்ஷிப் தட் தே டு வந்து உனக்கு நல்லது பண்ற மாதிரியே தான் வருவாங்க. ஓகே, நல்லது ப்ரப்போஸ் பண்ணிட்டே தான் வருவாங்க. ஆனா அவங்க பண்றது டிக்டேட்டர்ஷிப். ஒண்ணும் இது சிம்பிள் மச்சான், இது வந்து ப்ரோபகேண்டா தான். அதுதான்டா, நல்லது பண்ண வரும்போது அவன் டிக்டேட்டரா இருக்கணும்னு வந்து பண்ண ஆரம்பிக்கிறது இல்லடா அவன். அதுதான்டா நான் சொல்ல வரேன். இல்லடா நல்லது ஹிட்லர் வரான். ஓகே, ஹிட்லரே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். வரும்போதே அவன் வந்துட்டு அந்த மைண்ட் செட்ல தான் வந்தான்னு நீ சொல்ற. இல்ல, அவன் வரும்போதே அவன் அந்த மைண்ட் செட்ல வந்திருந்தானே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இல்ல, அந்த மைண்ட் செட்டே விட any negative thing that could possibly happen, okay, we need to be careful how we see it.
ஓகே, எந்த ஒரு ஆப்வியஸ்லி Okay. நான் வந்து நான் சொல்ற எல்லாமே வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஸ்டேட்லயே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஏன் நான் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் பி தேர் இன் திஸ் ஸ்டேட். ஒரு ஹைப்பர் அலர்ட்டாவே இருக்கேன்னு வச்சுக்கோ, என் அலர்ட் விட கொஞ்சம் மோசமான ஹைப்பர் அலர்ட்டா இருக்கேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஸ்கியூடாவே இருக்கேன்னு வச்சுக்கோ. ஏன் ஐ திங்க் ஐ வுட் ரேதர் பி இன் தட் ஸ்டேட் ஹைப்பர் அலர்ட் அண்ட் ஸ்கியூட். இப்போ எல்லாரும் போய் தூங்குங்க, பட் நான் வந்து இந்த நைட் நான் தூங்க மாட்டேன், நான் முழிச்சிருந்தே யாராச்சும் வராங்களா நான் பாத்துட்டு இருக்கேன், நீங்க போய் தூங்குங்கன்ற ஒரு ஸ்டேட்ல நான் இருக்கேனே வச்சுக்கோ. ஆனா ஒண்ணுமே அன்னைக்கு நைட் நடக்காதுன்னே வச்சுக்கோ, ஐ ஸ்டில் வாண்ட் டு பி இன் தட் ஸ்டேட் so that if any chance of something happening, I would step in. I really want to make sure that everybody gets alerted. புரியுதா? அந்த ஸ்டேட்ல இருக்கிறது வந்து நீங்க இருக்க வேணாம், ஆனா நான் இருக்கணும்ன்றேன். ஆக்சுவலா நாங்க இல்லன்றதும் அதுக்கு அர்த்தம் இல்ல, நாங்களும் அந்த ஸ்டேட்ல தான் இருக்கோம். சோ பேசிக்கலி இப்போ இப்படி இது செப்பரேட் பண்றேன் நான் வந்து. இப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, நாளைக்கு வந்து இந்தியா ஃபுல்லா வந்து யூத் இல்லைன்னா யாரோ சில பேர் ஒரு பெரிய குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் கேதர் டுகெதர் அண்ட் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா வந்து ப்ரொடெஸ்ட் ஓகே ஃபார் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்கு. இன்னொரு சைட்ல ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோ இல்ல வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சொல்லுது இதுதான் பெஸ்ட் ஐடியாவா இருக்கும் நாங்க நினைக்கிறோம், இது நாங்க பண்ண போறோம், இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இதை வந்து இந்த கண்ட்ரில நாங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் கிளியரா ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது யாரு பண்றா யாரு சொல்றாங்கன்றத பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் எதனால வந்து அவங்க அப்படி சொல்ல போறாங்க அப்படின்றது. ஆமா, கரெக்ட் தான், புரியுது. ஆனா நான் கொஞ்சம் ஹைப்பர் அலர்ட்டா இருக்கேன், எனக்கு வந்து பயமா இருக்குடா. ஏன்னா எனக்கு மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லடா. எனக்கு சீரியஸா சொல்லணும்னா மனுஷங்க வந்து ஹிஸ்டரிய பார்த்தா எனக்கு வந்து பயம் தான்டா வருது. அதுவும் எதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குடா. புரியுதா? எனக்கு அதனால எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வந்து யாரு இருந்திருக்காங்கன்னு நீ பார்த்தேன்னு வையேன். ஆக்சுவலா இப்போ அதாவது காமன் மேன் சொல்லுவாங்கல்ல, பொதுமக்கள்லாம் வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம், அந்த மாதிரி சிஸ்டமோ சொசைட்டியோ அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து நடந்ததா த்ரூஅவுட் ஹிஸ்டரி அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அப்படி ஒண்ணு நடக்கல. என்னது பவர் எப்பவுமே கான்சென்ட்ரேட் ஆகி தான் இருந்திருக்கு. ஓகேவா? அது வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணப்படல. ஓகே, மேபி வந்து எனி சிஸ்டம் மேபி பழைய காலத்துல வந்து சின்ன சின்ன சொசைட்டிஸா இருக்கும்போது மக்களே எல்டர் பர்சன் will be the advisor அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல கிங்டம்ஸ் வந்த சிச்சுவேஷன்ஸ்ல பார்த்தோன்னா வந்து பவர் அந்த டைம்லயும் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அவங்க கூட இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து எல்லா ரிசோர்ஸஸும் போய் சேரும் அதிகமா. கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த பிகர் பாப்புலேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எதுவுமே கிடைக்காது. ஓகே, ஸோ அவங்க உழைப்பும் வந்து சுரண்டப்படும். அவங்களுக்கு ரிசோர்ஸ் பேசிக்லி லேண்டு எதுவுமே இருக்காது. everything will be concentrated in one very few peopleக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபியூடலிசமா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற கேபிட்டலிசமா இருந்தாலும் சரி, நம்ம அதை தானே பாக்குறோம். பவர், மணி, வெல்த், ரிசோர்சஸ் எல்லாமே கான்சென்ட்ரேட் ஆகி தானே இருக்கு. ஸோ பட் நல்ல விஷயம் என்னன்னா எவ்ரி ஃபோர்த் கம்மிங் சிச்சுவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு காட்டுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்குதுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஐ திங்க் ஒரு ஸ்லேவ் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு ஃபியூடல் லார்டு சர்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரோலெட்டேரியட்டும் ஒரு பூர்ஜுவாசி இல்லைன்னா வந்து ஒரு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்றவங்க லேபரை வந்து வித்து அதுக்கு காசு வாங்கிக்கிறவங்க. ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட்ல இருக்கும். ஏன்னா இது வந்து பயங்கர நல்ல விஷயம் வந்து ஆக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. எனக்கு அந்த இதுல கண்டிப்பா எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா especially with the amount of work AI can take up by giving us freedom,
நல்லா எடுத்துட்டு போனா அது பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஆனா ஹிஸ்டரி ஷோஸ் தட் இத வந்து நல்லா யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா புரியுதா எனக்கு அதுதான் எனக்கு பயம். எனக்கு வந்து நல்ல விஷயத்த பத்தி எனக்கு ஹாப்பியா இருக்கிறத விட கெட்ட விஷயம் நடந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. பயம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ராக் ரெக்கார்ட் மோசமா இருக்கு. ஏன்னா இவனுங்களை நம்ப முடியாதுடா, இவனுங்களை விட்டா இதை வச்சே இவனுங்க ஏதாச்சும் வந்து நாதாரித்தனம் பண்ணுவானுங்களான்ற ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் தான்டா. எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு பெரிய ஃபீலிங்கே இருக்கு. ஏன்னா லேபரர்ஸ் வந்து மெஷினரி வரும்போது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது இது எல்லா ப்ரொடக்டிவிட்டியும் வேலையும் ஈஸி ஆக்கிடும், ஸ்மூத்தர் ஆக்கிடும், ஃபாஸ்டர் ஆக்கிடும், எஃபிஷியன்ட் ஆக்கிடும். வேலை ஸ்ட்ரெஸ் சுமையெல்லாம் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படி எதுவுமே ஆகல. 4 பேர் வேலை செய்யற இடத்துல வந்து மெஷின் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தனை தான் வேலைக்கு எடுக்க தேவைப்பட்டது. ஓகே, அங்க வந்து கட் பண்ணி வெளில அமிச்சாங்க. ஓகே, அட்லீஸ்ட் வந்து அவனுக்காவது ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா அதுவும் நடக்கல. அந்த லேபராவே அப்படியே தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் வரும்போது இன்டர்நெட் நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்கும் அதாக்கும் நினைச்சோம். இப்பயும் அதான் பண்றாங்க. இப்ப ஏஐ வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 4 பேர் உட்கார்ந்து டைப் பண்ணி எழுத வேண்டிய கண்டென்ட்டை வந்து ஒரு ஆளை வச்சு 4 பேருக்கு எழுதி கட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயம். நீ சொல்றது உண்மை. ஓகே, ஆனா எனக்கு என்ன பயப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன். ஓகே, இங்க இருக்கிற ஃபேமிலி பிசிஷியனோட நான் இருந்தேன். அவரு பாக்குற பேஷண்ட்ஸோட ஒரு டீச்சும் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, எனக்கு அதுல வந்து என்னன்னா ஒரு பேஷண்ட் கிட்டயும் பேசி அமிச்சிட்டு இருந்தாரு. ஓகே, ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா நோட் டேக்கிங் வந்து ரொம்ப இங்க வந்து டீடியஸா இருக்கும். ஓகே, கரெக்டா நோட்ஸ் எடுக்கணும் என்னென்ன நடக்குதுன்னு. சோ நான் ஒரு கேட்டேன், நீங்க நோட்ஸே எடுக்கலையா, ஹவ் யூ கோனா ரிமெம்பர் எவ்ரிதிங், ஹவ் யூ கோனா டு இட், நீங்க எண்ட் ஆஃப் தி டே பண்ண போறீங்களா என்ன? அவர் வந்து பார்த்தாரு, லெட் மீ ஷோ யூ சம்திங் அப்படின்னாரு, கூப்பிட்டாரு. ஓகே, அந்த இடத்துல ரெக்கார்ட் பட்டன் தட்டுறாரு. ஓகே, ரெக்கார்ட் பட்டன் தட்டிட்டு he is just having a conversation with the patient. முடியும் போது பேஷண்ட் நோட் ரெடி. ஓகே, அந்த கான்வர்சேஷன்ல he includes the treatment plan, என்ன இருக்கு, லேட்டஸ்ட் லேப் ரிசல்ட்ஸ், என்ன பண்ண போறோம், ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து அதுல அந்த கான்வர்சேஷன்லயே எக்ஸ்பிளைன் பண்றதுலயே அது ஒரு அவேர்னஸோட brings up everything that needs to be in the note while also doing the conversation, having the conversation. முடிக்கும் போதே இப்படி மாறிடுது. நான் போன வாரம் போனேன் திருப்பி, என்ன லாங்குவேஜ் நீ பேசுவ அப்படின்னு கேட்டாரு. ஓகே, தட்னாரு, அங்க மாறுது. ஓகே, எனக்கு வந்து சொன்னாரு, இதுதான் ஃபியூச்சர். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இது இப்படிதான் மாறப்போது things are going to be so much easier and different, so it's going to be fun அப்படின்ற மாதிரி அதை சொன்னாரு. எனக்கு வந்து ரொம்ப எப்படி யோசிக்கிறதே தெரியல. 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்க முடியாத ஒரு, ஏன்னா தெரிஞ்சிருந்தா டாக்டரே படிச்சிருக்க மாட்டோம் மச்சானே. இல்ல மச்சான், இது போன்ல டிக்டேட் பண்ணுவோம். யாராச்சும் ஒருத்தர் உட்கார்ந்து எழுதுவாங்க. ஓகே, நாங்க சொல்றத வந்து போன்ல டிக்டேட் பண்ணுவோம், எழுதுவாங்க. அப்படி இல்லாட்டி நாங்களே நோட்ஸ் டைப் பண்ணோம், வாய்ஸ் டைப்பிங் வச்சு ஏதோ பண்ணுவோம். ஆனா வாய்ஸ் டைப்பிங் கொஞ்சம் மோசமா இருக்கும். ஆனா இப்போ பேஷண்ட் கூட பேசுறோம், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிளஸ் ஓகே, அதான் ஆச்சரியம் இருக்கு. ஏன்னா என்னென்னலாம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா எக்ஸைட்டிங்கா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இதுல இருந்து ஒரே ஒரு இன்னொரு பிரான்ச், சைமன் ஓபன் பண்ண பிரான்ச், இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம். ஓகே, ஒரு மாதிரி பிப்ளிக்கலா இருந்தது. ஓகே, அதனால இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரியா, நான் சொல்றேன். கிரிப்டோ கரன்சி சிஸ்டம் யூசிங் பாடி ஆக்டிவிட்டி டேட்டா. ஓகே, இட்ஸ் அ பேட்டன்ட். ஓகே, இது வந்து எப்ப வருது எப்படி வருது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பேட்டன்ட். இன்ட்ரெஸ்டிங்லி, சரி ஓகே, என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஸோ கிரிப்டோ கரன்சி சிஸ்டம் using body activity data. Okay, abstract. Human body activity associated with a task provided to a user may be used in a mining process of a cryptocurrency system. Okay, so unoda activity base panni you mine
cryptocurrency. A server may be provided a task to a device of a user which is communicatively coupled to the server. Okay, a sensor communicatively coupled to or comprised in the device of the user may sense the body activity of the user. Okay, and body activity data may be generated based on the sensed body activity of the user. The cryptocurrency system communicatively coupled to the device of the user may verify the body activity and activity data satisfies one or more conditions set by the system and award cryptocurrency to the user whose body activity data is verified. பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, அந்த ஆக்டிவிட்டி நீ பண்ணுனா அதை வந்து அந்த டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு உன் பாடி ஆக்டிவிட்டி அனலைஸ் பண்ணிட்டு அந்த டாஸ்க்கை நீ முடிச்சிட்டேன்னா உனக்கு வந்து காசு தரும். ஓகே, திஸ் இஸ் த கிரிப்டோ கரன்சி சிஸ்டம். இந்த பேட்டன்ட்டோட இதுதான் ரொம்ப பிப்ளிக்கலா இருந்ததுன்னு சொன்னேன். இந்த பேட்டன்ட்டோட நம்பர் ஓகே WO 2020 060606 A1. It's a chip that you insert. ஒரு மாதிரி பிப்ளிக்கலா இருந்தது. இது எனக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ இதோட லைசன்சிங் வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி. ஓகே, சோ மைக்ரோசாஃப்ட் இந்த பேட்டன்ட் இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியல. ஆனா ஐ தாட் வாஸ் an இன்ட்ரெஸ்டிங் திங். ஒரு மாதிரி லிங்க் ஆன மாதிரி இருந்தது, பிப்ளிக்கலா இருந்தது. சோ அதான். என்ன மச்சான், என்ன நினைக்கிற சைமா? எப்படி இருக்கு, எடுத்துக்கிறியா? சிப்பு குத்திடலாமா? அதுதான் குத்தி ஆகணும்னா குத்துவாங்க மச்சான், வாயில குத்துவாங்க. வாங்கிக்கோ. அதான், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் தான் எடுத்தேன். என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து தோணிட்டு இருக்கு. என்னன்னா, அத நம்ம இந்த டாபிக் இந்த எபிசோட்ல பேசவே கூடாது. நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பேசலாம். பேச ஆரம்பிச்சிட்டல. சொல்லு. நான் டாபிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். AI தான் டாபிக். ஓகே, AI தான் டாபிக். நம்ம இது இந்த எபிசோடு எனக்கே பார்க்க முடியுமான்னு தெரியல மச்சான். எத்தனை வாட்டி ஸ்டக் ஆகுது தெரியுமா? அத்தனை வாட்டி அங்கங்க அடுத்து பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம். அத பத்தி நீ தனியா அவன் பாட்டு தனியா பேச, நீ தனியா பேச மச்சான். நீ ரொம்ப நேரமா இல்ல. சரி ஓகே. நான் அது ஃப்ரீஸ் ஆன உடனே நான் என்ன நினைச்சேன், எந்த வந்து கட் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைச்சு நான் அப்படியே பேசிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அப்படியே கன்சிடர் பண்ணு, ஏன்னா இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ டாபிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தரேன். நம்ம வந்து ஆல்ரெடி இன்டர்நெட் பேசிட்டோம். நம்ம ஏஐ பத்தி முன்னாடியே வந்து அங்க எங்கன்னு பேசியிருக்கோம். ஓகே, பட் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், இவன் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கான், நீ இருக்கேன், நான் இருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏஐயோட எல்லா ஆங்கிள்ஸ்ல இருந்தும் நம்ம அதை கொஞ்சம் டீப்பா வந்து பார்த்து இதுல ஏதாவது இருக்கா, இல்ல நம்மள வந்து சும்மா அப்படியே பேசி ஒரு மாதிரி ஏதோ இருக்குன்ற மாதிரியே நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு அப்படி நிறைய விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா இவனுக்கு சொல்றானுங்க சூப்பர் கம்ப்யூட்டர் இது பண்ணு அது பண்ணுறானுங்க. இது வரைக்கும் நான் வந்து பெருசா அது எதுவும் பண்ணி எனக்கு வரல. எனக்கு எல்லாரும் அதை பத்தி பயங்கரமா பேசுறோம், இது வரப்போகுது அது வரப்போகுது நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா அது இன்னும் வந்து ரொம்ப சிம்பிள் டாஸ்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால அண்ட் அதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணுது. ரீசெண்டா வந்து ஒரு ஃபேமஸான ஏஐ கூட வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஐ திங்க் யூ ஷுட் கில் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒருத்தனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை பத்தி அந்த கம்பெனி திருப்பி ரெஸ்பாண்ட்லாம் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த இன்னும் வந்து கொஞ்சம் அண்டர் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியுது. இவங்க சும்மா ஏதோ இருக்கு நம்மள வந்து பயமுறுத்தி ஒரு மாதிரி இது பண்ணி நம்மள வேலையை விட்டு அனுப்புறதுக்கோ வந்து கம்மியா சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறதுக்கோ. எனக்கு சூர்யா இந்த இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு பாக்குறதுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்கு. பெரிய டாபிக் நம்ம அத சொன்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணி வேற ஒரு டாபிக் அதை பத்தி பேசுவோம்.
ஆமா, நீ இப்ப சொன்னது சூர்யா என்ன இந்த சொல்ல இந்த போறான்னு டாபிக் ஏன்னா இந்த டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல த்ரெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, பல டைரக்ஷன்ல போயிருக்கு. மச்சான். இந்த எபிசோட நான் என்னன்னு நான் பேரை வைப்பேன். நம்ம பிஃபோர் த இன்டர்நெட்னு பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ இன்டர்நெட் அப்படின்னு இன்டர்நெட் அப்படின்னு இன்டர்நெட் போட்டு 3 டாட் சிங்க் ஆயிடுச்சு. இது கிளம்புறேன்டா அப்படின்னுவான். இல்லடா, இது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒருத்தன் வந்து இங்க இப்போ அவனுக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து 17 இயர்ஸ். ஓகே, என் கூட ஹேங் அவுட் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, நாங்க எல்லாம் வந்து அடல்ட்ஸா, அவன் ஒருத்தன் தான் வந்து சைல்டு. ஓகே, ஆனா இது ஹைக்கிங் எல்லாம் போறது பிடிக்கும். இந்த கயாக்கிங், ஹைக்கிங், வேற வேற இடத்துக்கு நாங்க வந்து சுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ ரோட் ட்ரிப்ஸ் அதெல்லாம் வருவோம். ஓகே, ஸோ அவங்கிட்ட நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கும் போது நாங்க கேசட்னு சொல்லிட்டோம். ஓகே, அந்த கேசட்ல ஒரு சைடு சாங்கு. அவனுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா எங்களை பார்த்தான். அவன் எங்களை கன்ஃபியூஸ்டா பார்க்கும் போது தான் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது அவனுக்கு ஓகே, அவனுக்கு கேசட்னா என்னன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு. ஓகே, அப்புறம் தான் கேசட்டை பத்தி நாங்க வந்து இங்க பாடுறா கேசட்னு ஒண்ணு இருந்தது. ஒரு பக்கம் ஒரு 5-6 சாங் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு 5-6 சாங் இருக்கும். அவன் பக்கம்னா எப்படி அது அப்படின்னு அவன் வந்து சரி ஓகே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போல இருக்கு. அப்புறம் நாங்க கூகுள் பண்ணி இங்க பாரு இதுதான் கேசட்டு, இதை வந்து வாக்மேன்ல போடுவோம் அப்படின்னு அவன் சொன்னான். இன்னொருத்தன் அவனை எப்படி பார்த்தேன், அவன் வாக்மேன் என்னன்னு கேட்டான். தேவையா நீ வந்து இப்ப வாக்மேன் அவனுக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாக்மேனை காட்டினோம். ஓகே, இது வந்து மாட்டிட்டு இந்த கேசட்டை மாத்தி போட்டு கேட்டுட்டே போவோம் அப்படின்னா. ஓ அப்படியா. அப்புறம் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபிளாப்பி டிஸ்க் பத்தி அப்படியே நாங்க பேச ஆரம்பிச்சோம். ஓகே, அவன் வந்து ஃபிளாப்பி டிஸ்க் அப்படின்னு பார்த்தா அவன் இன்னொருத்தன் என்ன பார்த்துட்டு இங்க பாரு ஃபிளாப்பி டிஸ்க்லாம் என்னால நீனே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி என்னால முடியாது. ஃபிளாப்பி டிஸ்க்லாம் வந்து சொல்ல ஃபிளாப்பியா இல்லடா, ஃபிளாப்பி டிஸ்க்னு சொல்லுவோம். ஆனா அது ஸ்கொயரா இருக்கும், அது ஹார்டா தான் இருக்கும். ஆனா அதுல வந்து ஒரு ஃபியூ கேபில இருந்து ஒரு 1 MB இருக்குன்னு. அவ்வளவுதானா, அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல என்ன ஸ்டோர் பண்ண முடியும் அப்படி பெருசா, ஒரு சாங் கூட ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த காலத்துல அதை வச்சு நிறைய பண்ணாங்க. அந்த காலத்துல அதை வச்சு நிறைய தான் பண்ணாங்க. அதான் 700 MB சிடிலயே வந்து 2 படம் இருக்குடா. போட்டு மேல வரும்டா. சூப்பர் மச்சான். அதுல என்ன கடைசியில அவங்க கிட்ட மைண்ட் ப்ளோயிங்கா இருந்ததுன்னா, அவனுக்கு நான் வந்து இந்த சேவ் பட்டன் இருக்குல்ல, அந்த சேவ் பட்டன் ஐகான் இருக்குல்ல, அதுதான்டா ஃபிளாப்பி டிஸ்க்னா. அவனோட மூஞ்ச பாக்கணுமே, அவனுக்கு மைண்ட் ப்ளோ, இஸ் தட் a floppy disk அப்படின்னா. அப்புறம் நானும் இன்னும் பார்த்துட்டு டேய் நம்மளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போல இருக்குடா, we're so old manன்ற மாதிரி இருந்தது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐகான். நம்மலாம் வந்து விண்டேஜ் ஆயிட்டோம்டா. நம்ம ஓல்டுன்னு சொல்லாத மச்சான், விண்டேஜ்னு சொல்லு.